ஆண்டவர் கொடுத்த நாளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை ஆண்டவர் அவர் பட்சமாய் திருப்பி கொண்டார். நம்ம குறித்து நாம் பார்த்தோம்னா நம்ம எப்படி இருந்தோம்னா, கொலேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்குது? கொலேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த என்னையும் உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை அவருக்கு ஒப்புரவாக்கினார். இப்படி நாம் கேட்ட வார்த்தையின்படி நாம் ஆண்டவர் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அக்கிரமத்திலும் பாவத்திலும் துரோகியாயும் சத்ருவாயும் ஆண்டவரே நான் இப்படி பொல்லாத மனுஷனாயும் இருக்கும்போது என்னை தேடி வந்து தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இப்படி ஆண்டவர் நம்மை ஒப்புரவாக்கி கொள்ள ஒன்று செய்தாருங்க. அதுதான் அவருடைய தம்முடைய சொந்த சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இப்படி நம்மை ஆண்டவரை சேர்த்து கொண்டார். அந்த ஆண்டவருக்குன்னு வாழற நாம் அதுக்கு அடுத்த வசனத்தில், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமலும் சிரமாயும் உறுதியாய், நம்ம இடத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு உறுதி உண்டாகணும். ஆண்டவரே, சூழ்நிலை வரும்பொழுது நான் தடுமாறக்கூடாது. ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் எனக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு முன்மாதிரியை வச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நான் சிரமாய் தைரியமாய் வாழ என்னை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் போனோம்னா, இப்படி சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே, சும்மா சபையிலே இல்லை, நம்ம இருதயத்திலே விசுவாசத்திலே, ஆண்டவரே உங்களிலே நான் நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க அப்படின்னா மெய்யாவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் சாத்தியமாய் அந்த பூமியிலே வாழ்ந்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய எல்லாருடைய இருதயங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். துதியில் சொன்னாங்க 29ஆம் அதிகாரம் 1 நாளாகும் 29. ஆண்டவர் நம் இருதயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். சங்கீதத்தில் 43ஆம் சங்கீதம், எப்பொழுதுமே நாம் ஆண்டவர் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று நாம் இப்படி நாம் எப்பொழுதுமே பார்க்கணும். 44ஆம் அதிகாரம் சங்கீதம் 44 697ஆம் பக்கம் 21ஆம் வசனம். 44ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாரு. ஆண்டவரை குறித்து பேசிக்கிட்டே வந்து 20ஆம் வசனத்துலேருந்து நான் படிக்கணும். அவர் அருமையாக சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து, தாவீது மறக்கவே இல்லைங்க. அவர் சொல்கிறார், நான் ஆண்டவரே உங்களை நான் மறக்கல, ஆண்டவரே உங்களை விட்டு நான் பின்வாங்கலை. 19ஆம் வசனத்தில், பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடியும் உடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. எங்களை நீங்கள் வலு சர்ப்பத்துக்குள்ளே நொறுக்கி மரண இருளிலே எங்களை ஆண்டவரை நீங்கள் மூடியிருந்தும். எவ்வளோ சூழ்நிலைகளை தாவீதுக்கு தேவன் அனுமதிச்சார். ஏன்னா தாவீதை தேவன் உருவாக்கினார். ஒன்றை உருவாக்குறதுக்கு காலதாமதமாகுங்க. ஒரு குழந்தை உருவாகணும்னா 10 மாதத்தை அந்த தாய் சுமக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளோ காலம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. குழந்தை உருவாகி சட்டுப்புட்டெல்லாம் ஒன்றும் உருவாகாது. நீங்களும் நானும் உருவாக வேண்டுமென்றால் ஆண்டவருக்கு ஒரு காலம் இருக்குது. தாவீதை உருவாக்க சவுலை வச்சு தாவீதை அருமையாய் உருவாக்கிட்டார். அதுபோல் தேவன் நமக்கு வருகிற சோதனையிலும் சூழ்நிலையிலும், ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையிலும் நான் இறுக்கத்திலையும் உம்மை விட்டு விலகக்கூடாது, ஆண்டவரே இருதயம் பின்வாங்கக்கூடாது, உம்முடைய பாதையை விட்டு விலகவே இல்லை அப்படின்னு சொல்லி தாவீது அருமையாக சொல்கிறார். 21ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்கிறார், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை, அந்நிய மனுஷனை, அந்நிய காரியங்களை நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்பி வாழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உங்களுடைய என்னுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை ஆண்டவர் ஒருவர் தான் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால் எப்பொழுதுமே நாம் விசுவாசமாய் தைரியமாய், ஆண்டவரே இந்த வாழ்க்கையை வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க, நான் ஒன்று செய்கிற ஆண்டவரே, ஒன்றை நாம் செய்யணும் எப்பொழுதுமே கருத்தாய். பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். 12 3:12 பிலிப்பியர் 3:12. அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பவுல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரே நான் உங்களை பிடிச்சிக்கிட்டு வாழ ஆசையாக என்னோடய வாழ்க்கை தொடரணும் ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு வரும்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. இது என்னை உருவாக்குது ஆண்டவரே, என்னை இது செம்மைப்படுத்துது ஆண்டவரே.
எப்படி ஒரு இரும்பு அருவாளை கொண்டு உலையில் கொடுத்து பில்லர் வாழை கொடுத்தீங்கன்னா பில்லர் வாழை அவங்க பதப்படுத்தி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பில்லர் வாளுக்கு அந்த படிப்படியாக வெட்டுவாங்க. பில்லர் வால் ஷார்ப்பாகணும்னா அதிக அது வெட்டுப்படும். அதிக வெட்டுப்பட்டால் தான் பில்லர் வாழும் அரப்பர் வாழும் சொன்ன அந்த கருக்கு உருவாகும். அதுபோல் ஆண்டவர் ஒன்றுக்கும் அதிக அடிகளை அனுமதிப்பார். ஏன்னா ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாய் உங்களையும் என்னையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். அதனால் தேவனே, நான் ஆசையாய் தொடர உதவி செய்யுங்க. நான் எதற்காக பிடிக்கப்பட்டவனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எப்பொழுதுமே கிறிஸ்துவின் மேல் நமக்கு ஒரு ஆசை உண்டாகணுங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை என்னாலே சாத்தியமில்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க. உங்களோட ஆவியினாலே என்னை நீங்கள் செம்மைப்படுத்தி நடத்துவீங்க. எவ்வளோ சவுல் தாவீதை தரத்துறாரு, அவர் சோர்ந்து போகவில்லைங்க. ஆண்டவரே, நான் உண்மையை சார்ந்து வாழறதுங்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு நிரூபணம். ஆண்டவரே, நான் அந்நிய தேவனை நம்பலை, எந்த சூழ்நிலையும் நான் நம்பலை. ஆண்டவரே, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கொண்டு மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு தாவீது வாழ்ந்தார். இயேசு இப்படி வாழ்ந்தார். பவுல் வாழ்ந்துட்டு சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று, இப்படி நான் வாழ்ந்தேன். அவனு சொல்கிறான், நான் அடைந்தாயிற்று, அல்லும் முற்றிலும் தேறினான் என்று நான் எண்ணாமல் நீங்களும் நானும் ஆண்டவராக இதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக நான் தொடரணுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து பாருங்கள், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எத்தனையோ பின்னான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்தது. தாவீது காரியங்களில், இயேசு காரியங்களில், அநேக பரிசுத்தவான்களுடைய காரியங்களில் எத்தனையோ வீழ்ச்சிகள், எத்தனையோ சாத்தானுடைய தந்திரத்தினாலே திரட்டப்படுறது, அவமானப்படுறது, காரி உமிழப்படுறது, எதையுமே அவங்க யோசிக்கல. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னாலே எனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு ஆண்டவரே, அது இயேசுவின் சுபாவம், இயேசுவின் சாயல். இயேசுவை நான் ஆண்டவரே ஒரு நாளுக்கு அடையணுமே. அந்த முன்னான பந்தய பொருளை நான் பார்த்து நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் ஆண்டவரே. அந்த பரம அழைப்புங்கிறது பரமன் அழைச்ச அழைப்புங்க. ஏதோ இங்கே இருக்கிற மனுஷர்கள் அழைச்ச அழைப்புல, பரமனே, பரலோகத்திலிருந்து நீ ஆண்டவர், இந்த பரம தேவனே, நீர் என்ன அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, அந்த பரம அழைப்புக்கு நான் பங்காளியாக மாறணுமே. இப்படி பரம அழைப்புக்கு பந்தய பொருளுக்காக அதை லக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு தொடர்ச்சியாக இருக்கணுங்க, சோர்ந்து போகக்கூடாது. சத்துரு நம்மை விழத்தள்ளுவான். சத்துரு நமக்கு எத்தனையோ சூழ்நிலை தள்ளி நம்மளை அவிசுவாசப்பட வைக்க வாய்ப்புகள்லாம் உண்டு. நம்ம நினச்சது நடக்கணும். ஆண்டவரே, நான் நினச்சது நடக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்கிறீங்க என்னோடய வாழ்க்கையில், உங்களுடைய சித்தம் என்ன, அதை சொல்லுங்கள். நான் என்னுடைய பின்னான வாழ்க்கையை மறக்கிற ஆண்டவரே. கடந்த கால வீழ்ச்சியை, தவறை, அக்கிரமத்தை, நான் செய்த பாவத்தை அறியாமலும் அவிசுவாசப்பட்டு செஞ்ச ஆண்டவரே, இனி வருங்காலங்களிலே நான் அப்படி வாழ விரும்பல ஆண்டவரே. எல்லாவற்றையும் நான் மறந்து முன்னான அந்த பரம அழைப்பு லக்கு, அதை நோக்கி நான் தொடர உதவி செய்யுங்க. ஒரு வார்த்தை நான் காட்டுறேன். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நாம் எப்படி ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறாருங்கிறதாங்க எபிரேய வாக்கியம் எப்படி எழுதுறாருங்க. 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3 முதல் வசனமே இப்படி தான் இருக்குது. மேலேருந்து நம்ம அதை படித்தோம்னா நமக்கு நல்லாவே புரியும். அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்பட்ட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி இருக்க ஆண்டவர் நமக்கு எல்லா சூழ்நிலையும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிற அந்த ஆண்டவர் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் ஆண்டவரை உற்று பார்க்கணுங்க. ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் சிறுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என்னை பாவம் மர கழுவி என்னை உடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறீங்க ஆண்டவரே. நான் இந்த பூமியில் வாழ்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. இந்த வாலிபம் என்னை உற்சாகப்படுத்தட்டும். இந்த வாலிபத்திலே நான் இயேசுவை தேட உதவி செய்யுங்க. வாலிபன் தன் வழியை எதனாலே அறிவானா, தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திலே காத்துக்கொள்வதனாலேயே. வாலிப வயசு நமக்கு அப்படி ஆண்டவரை தேடுவதிலும் ஆண்டவரை நம்புவதிலும், ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நீங்கள் எனக்கு கையளிச்சிருக்கீங்க ஆண்டவரே, இதை நான் சந்தோஷமாக இந்த பரம அழைப்பை நான் பெற்றுக்கொண்ட மனுஷன் ஆண்டவரே, அந்த லக்கை நோக்கி தொடர உதவி செய்யுங்க. அந்த பந்தய பொருளை நான் எழுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே, இந்த ஆவியினாலே என் அபிஷேகியும் அப்படின்னு சொல்லி நாம் அந்த லக்கை நோக்கி தொடர்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை சோர்வே இருக்காதுங்க. அதுக்கு அடுத்த வசனம் 15, நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தியாக இருக்கக்கூடவும் அப்படின்னு சொல்லி, வேறு இந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தியாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாக இருப்போமாக அப்படின்னு சொல்லி பவுல் நம்மை இப்படி நடத்துகிறாருங்க. நாம் ஆண்டவருக்குன்று
ஆண்டவரே நான் பின்னான காரியங்களை நான் யோசிக்கக்கூடாது ஆண்டவரே, முன்னான என்னுடைய இந்த பந்தய பொருள் லக்கு என்ன, இயேசுவே உம்மை போல நான் மாறவே இந்த பூமியிலே எனக்கு வருகிற சூழ்நிலையிலும் நெருக்கத்திலையும் தேவையிலையும் வியாதியிலையும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி நான் துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உண்மை பாட உதவி செய்யுங்க. உண்மை நம்பிவிட உதவி செய்யுங்க. நம்ம விதத்தில் இயேசுவை நம்புகிற நம்பிக்கை குறையுது. நமக்கு நிறைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுது, மனுஷர் உதவிகள் நிறையா கிடைக்குது. கையிலேருந்து சொன்னோம்னா அடுத்து வீட்டுக்கு எல்லாம் வந்துடுது. தேவன் நமக்கு ரெண்டாவதாக போயிடக்கூடாது. ஆண்டவரே இந்த பொருளாதாரம் இந்த தேவைகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திற்குள்ளே இருந்தால் வாங்கி நான் வாழ்கிறேன், இதை உங்களுக்கே கொடுத்துட்றேன், என் சரீரத்தை ஜீவ பலியாக இப்போ கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயங்கள் இப்படி பூரிப்பாய் அடையும் பொழுது நாம் பழைய வாழ்க்கையை யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். பழைய ஏற்பாட்டு மனுஷன் ஒரு காரியத்தை விட்டுருக்காரு பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவருக்காய் வந்து ஆண்டவரை முன்னிறுத்தி வாழ்ந்த வாழ்க்கையை கட்டுறான். 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். யோசேப்பு அவருடைய காரியங்கள் நமக்கு எல்லாமே தெரியும், அநேக முறை நாம் கேட்டிருக்கோம். யோசேப்பு 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். 30 வயசு யோசேப்புக்கு. அவனுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கணும். ஆரம்பம் 37ஆம் அதிகாரம். 37ஆம் அதிகாரம். யோசேப் 37ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார் யோசேப்போட சம்பவம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு 37:2. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு 17 வயசுலேயே காரியங்கள் ஆரம்பிக்கிறாருங்க ஆண்டவர். அவன் மட்டும் தனியாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அந்த யோசேப்பை கூப்பிட்டு உங்கள் அண்ணன் நல்லா இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வான்னு சொன்னது மாத்திரமில்ல, நீ அவங்ககிட்ட வந்து நீ போயிட்டு வந்ததுக்கு அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி யோசேப்பை அனுப்புகிறாரு. யோசேப்பு போகிறாரு, தகப்பனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே போகிறார். மாறுதரம் ஒன்றுமே சொல்லிடுங்க. அங்கே போகிறாரு. யோசேப்புக்கு நடந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ 41ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அவனுக்கு 30 வயசில் அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். இப்படி இந்த 17லேருந்து 30 13 வருடங்கள் தேவன் யோசேப்பை உருவாக்கினார். எத்தனையோ நெருக்கம், கல்லடி, சொந்த சகோதரர்களே அவரை அடித்து பகைச்சது, சிறைச்சாலையில் போட்டது. ஆண்டவர் கூடவே இருந்தாருங்க. யோசேப்பு கூடவே இருந்தார். தேவனுக்குன்னு வாழ்கிற உங்களோடும் என்னோடும் கூட ஆண்டவர் என்னாலும் இருப்பார். உங்கள் மத்தியிலே, உங்கள் இருதயங்களிலே என் ஆண்டவரே நீங்கள் பிரகாசிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் இருதயத்தில் இப்படி நேர்மையாய் ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாம் தேவன் நம்முடைய தேவன், இயேசுவே அவங்களாம் அப்படி ஆண்டவரை கண்டு ஆண்டவருக்குன்னு வாழ்ந்து தைரியமாய் தங்களை ஒப்பு கொடுத்த அந்த மனிதர் மூலமாக நமக்கு அநேக சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். 30 வயசாகிட்டு 30 வயசில் எவ்வளவோ பாடுகளை படுறாரு அவர். நமக்கு எல்லாமே தெரியும். துணியை விட்டுட்டு ஓடுறாருங்க. சும்மா கொண்டு ஜெயிலில் போட்டிருக்க மாட்டார். அந்த ராஜா அடித்து உதச்சி யோசேப்புக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு போட்டாலும் அவன் அதெல்லாவற்றையும் யோசேப்பு தாங்கிக்கிட்டார். ஒரு காலகட்டத்தில் அவனை கூட இருந்த கைதிகள் மறந்துடுறாங்க ராஜாட்ட சொல்ல. ஒரு சமயத்தில் ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படியே யோசேப்புக்கு நடக்குது. 30ஆம் வயசுலே அவர் நிற்கிறாரு. அவர் இப்படி சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. அந்த வசனத்தில் 46 அப்படி எகிப்து தேசம் முழுவதும் சுற்றி பார்த்தான். அவன் காரியங்கள் அவனுடைய கனவெல்லாம் அங்கே பலிக்குது. அந்த சம்பவங்களை நமக்கு தெரியும். பஞ்சமுள்ள 7 வருஷங்கள் இப்படி எல்லாம் அவனுக்கு திருமணமாகுது. 50ஆம் வசனத்தில் அவனுக்கு திருமணம் ஆகிடுது. ஓத்திபிராவின் குமாரத்தை ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுக்குறாரு. 51ஆம் வசனம் 41-51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். எப்படி அருமையாக செய்கிறார் காரியங்களை எல்லாம் அவர் அனுபவிச்சிட்டாரு. 13 வருஷங்கள் அவர் கடந்து வந்து இப்போ 30 வயசில் அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு திருமணமாகி குழந்தை பிறக்குது. மூத்தவன் மனாசே. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் என் ஆண்டவரை மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே. நாமளும் இப்படி ஒரு பிள்ளைங்களுக்கு பேர் வச்சா அதில் ஒரு ஆண்டோடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிறது நல்லது தான். கடந்த நாள் தஞ்சாவூர்லேருந்து பிறகு வந்து பேசும்போது ஒரு சில பேரை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நம்ம இதுக்கு ஆயத்தமாக நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சு நம்ம படித்து வைக்காதனால சொல்ல தெரியல. ஆனால் இதில் மனாசே அப்படின்னா ஆண்டவரே என்னுடைய வருத்தம் யாவையும் நீங்கள் செய்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம்
நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி ஆண்டவரை அவர் காட்டுறாரு. அதுக்கு அடுத்தது 52, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுகு பண்ணினார் என்று சொல்லி சிறுமைப்படுகிறார் அந்த எகிப்தில் ஆனால் அங்கே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து பலுக பண்ணிட்டாருங்க. ஆபிரகாமை பலுக பண்ணினது போல, விருத்தி அடைய செய்தது போல யோசேப்பை தேவன் விருத்தி அடைய செய்தார். உடனே இல்லை, ஏதோ சிறைச்சாலையில் இருந்துட்டாரு அப்படி இப்படிலாம் இல்லவே இல்லை. தேவன் அனுமதித்த எல்லா சூழ்நிலையிலும் தன்னை ஒப்பு கொடுத்து எப்படி இரும்பு அருவாலை நம் கருக்கிட கொடுக்கும்போது அதை அந்த கொத்துவாங்க. நல்ல தங்கம் உருவாகணும்னா ஆண்டவர் அந்த பத்தர் அதை உருக்கி அதில் உள்ள ஈயத்தெல்லாம் களிம்பையெல்லாம் நீக்குவார். அதுபோல் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிற அநேக களிம்புகளை நீக்க சில காரியங்களை அனுமதிக்கும் போது நாம் சோர்ந்து போகவே கூடாதுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியங்களில் தெரியல, ஆண்டவரே வழி தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை எனக்கு கேட்கணுமே, ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நாம் தாழ்மையாக இருந்தோம்னா தேவன் நம்மை செம்மையாக நடத்துவாருங்க. இப்படி எல்லாவற்றையும் அவர் மறக்கிறார். நீங்களும் நான் இப்படி நம்ம வாழ்க்கையில பழசெல்லாம் மறந்துடணும். என்ன அவங்க எதாவது அடித்தாங்களே, அண்ணன் தம்பியெல்லாம் அடித்தாங்களே, தூக்கி குழியில் போட்டாங்களே, கெஞ்சினனே, ஒன்றுமே சொல்லலைங்க. தேவனே என்னை இப்படி சிறுமைப்படுத்தினார், தேவனே என்னை நொறுக்க சித்தமானார், நீங்கள் அல்ல 50ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை, தேவனே இப்படி எனக்கு அனுமதித்தார்னு சொல்லி அந்த ஆண்டவரே சார்ந்து என்னை இப்படி பார்வனுக்கு முன்பாக தேவன் உயர்த்த என்னுடைய வழியெல்லாம் ஆண்டவர் இப்படி என்னை நடத்தி வந்தாலும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாருங்க யோசேப்பு. அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் வருகிற பழைய வாழ்க்கையை நாம் மறந்துடணும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் என்னுடைய மனசு, ஆண்டவரே பழசெல்லாம் என்கிட்ட ஒழிஞ்சு போகணும். ஆண்டவரே, துர்க்கிரியிலே நான் அப்படி இருந்தேன், மனசிலே சத்துருவாக இருந்தேன், பொல்லாத மனுஷனாக இருந்தேன், எவ்வளவு ஆண்டவர் இந்த உலகத்தானை விட மோசமான பாவி ஆண்டவரே, என்னை தேடி நீங்கள் வந்தீங்களே, சிறுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என்னை உங்களுக்கு சம்பாதித்து கொண்டீங்களா ஆண்டவரே, அதற்கு நன்றியாக நான் வாழணுமே, நான் என்ன செய்யணும்? பவுல் உன்னை மறந்தாருங்க. நம்ம மறக்க மாட்டோங்கிறோம். பழசெல்லாம் நம்மள்ட்ட ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு அவர் என்ன பேசினாரு, இன்னைக்கு எதிர் வீட்டுக்காரங்க என்ன அப்படி பேசினாங்களே, எங்கள் மாமனார் மாமியார் எல்லாவற்றையும் போயிட்டு போகுது. ஆண்டவரே, அதெல்லாம் போயிட்டு போகுது. அவங்கெல்லாம் அப்படி பேசுனதால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், இல்லாட்டி இப்படி நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்கெல்லாம் அப்படி என்னை பேசி சிறுமைப்படுத்தி காரியங்களை செய்யும்போது, ஆண்டவரே என்னை நீங்கள் உருவாக்குனீங்க, ஆண்டவரே நான் உருவாக்குறேன். இயேசு பேதுரை பார்த்து அப்படி தான் சொன்னார், நீ குணப்படலை பேதுருவே, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ குணப்படு, நீ நல்லா ஆகிடுவ அப்படின்னு சொல்லி பேதுருக்கு ஆண்டவர் ஜெபித்தது போல் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறாருங்க. நாம் நல்லாகி அந்த சாயலை தரித்து கொண்டு நாம் ஆண்டவருக்குன்னு வாழ முடியும். இப்படி முன்னான காரியங்களை மறந்த இன்னொரு மனுஷனை நான் காட்டுறேன். பவுல் என்ற சவுல், புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். நமக்கு அந்த 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை குறித்து, எங்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானோட காரியங்கள்லாம் வருது. அவனை கல்லெறிகிறாங்க, காரியங்கள் நடக்குது. ஸ்தேவான் கல்லெறியும் போது, நான் படித்து இப்படி தான் முடிச்சாங்க, கல்லெறியும் போது கல்லெறிகிற மனுஷன் நான் ஸ்தேவானை பார்க்கலிங்க. ஐயோ அடிக்காத, அவ்வளோ பெரிய கல்லை தூக்காத, என்னை அடிக்காதன்னு சொல்லி ஸ்தேவான் நான் கல்லை பார்க்கல, அவர் பார்க்குறாரு பாருங்க. ம் 37ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். அவர் கல்லெறிஞ்சு கொள்ளும்போது இல்லைல்ல, அதுக்கு முன்னாடியே இருக்குது. அவர்கள் 54லேருந்து படிக்கிறேன். அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் இருந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்திலே இயேசுவான நிற்கிறதையும் கண்டு அவன் கல்லெறிஞ்சி காயப்படுத்தி சாக போகிறோம்னு சொல்லி அந்த எதிராளி அவர் பார்க்கலிங்க. எதிராளியை பார்க்குறாரு, மனசுக்குள்ள அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு அடுத்து ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் சுமத்தாதீரும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சாகலிங்க. அவருக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் அதுக்கு மேலே என்னோட இருதயத்தின் கண்களை திறந்து இயேசுவையும் அங்கே நிற்கிற தேவனுடைய மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இப்படி நமக்கு சூழ்நிலைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் நாம் இயேசுவை பார்க்கணுங்க. ஆண்டவரே, உண்மை பார்க்க தவறிட்ட ஆண்டவரே, எனக்கு இப்போ இருக்கிற இந்த உலக காரியத்தில் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கேன் ஆண்டவரே, வேதத்தை தேட எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே. நான் கடந்த நாள் ஒரு சகோதரர் சும்மா தமாஷ் தான் சொன்னேன், அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். சீக்கிரமாக ஓடி போய் மிஷினில் கையை வைக்காதீங்க. மிஷின்லனா இப்போ அட்டண்டன்ஸ் கொடுக்குறது மிஷினில் அப்படி கையை வைக்கிறாங்க. ஆஃபீஸுக்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போ உள்ளது அது எனக்கு தெரியாது.
அதுக்கிட்ட நான் சொன்னேன், சீக்கிரமாக ஓடி போய் மிஷினில் கை வைக்கணும், அந்த அவசரத்தில் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், அது நல்லது தான், அது அப்படி தான் செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவரை தேடுவதிலே வேதத்தில் நம்ம கை வைக்கணுமே, வேதத்தை தேடணுமே, ஆண்டவரை ருசிக்கணுமே, இப்படி வாலிபத்தை நாம் அவருக்குன்னு பிரயோஜனப்படுத்தணுமே சொல்லி எனக்கு தெரிஞ்ச காரியங்கள் சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்தினேன். இப்படி நம்ம எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே சூழ்நிலைகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, தேவையின் மத்தியிலே நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க ஆண்டவரே, போதும், நீங்கள் எனக்கு கூட இருக்கீங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் கூட தாங்க இருப்பார். தெரியும், தேவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. 3 நாள் கூட்டம் நடத்துகிறார் ஆண்டவர். பசியாக இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியாது. யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உங்கள் கூட என் கூட இருக்கிறாருங்க. ஆனால் நான் மாத்திரம் எப்பொழுதுமே ஆண்டவரே உங்களுடைய சிந்தியாக இருக்க உதவி செய்யுங்க, உண்மை தேட உதவி செய்யுங்க, என்னுடைய பழசெல்லாம் நான் ஒழிச்சு கட்டிடுறேன் ஆண்டவரே, புதிய மனுஷனாய் புதிய ஆவி பெற்றவனாய் உண்மை நான் தரித்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியார் நம்ம மேல் இறங்குவார். இப்படி பார்த்துட்டாரு. 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் சவுலை குறித்து எங்க 60ஆம் வசனம் தான் ஜெபம் பண்ணி நான் சொல்லிட்டு இவருக்கு மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் சொல்லி ஸ்தேவான் ஜெபிச்சுட்டு அவர் செத்துறாரு. அப்போ தான் அங்கே சவுல் அங்கே இருக்கிறாரு. சவுல் அந்த காரியங்களை அந்த சேவானுடைய ட்ரெஸ் எல்லாம் அவர் பாதுகாத்துக்கிட்டு இருப்பார். முன்னாடியே இருக்குது அந்த சம்பவம். 58ஆம் வசனம் 7:58. அவனை கல்லெறிந்தார்கள், சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தில் இருக்க வைத்தார்கள். சவுல் தலைவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் இயேசுக்குன்னு வாழ்கிற சபைக்குன்னு போகிற ஜனங்களை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தோடு வாழன்னு சொல்லி இப்படி கட்டாயப்படுத்தி அநேக காரியங்கள் செய்த அந்த சவுல் ஸ்தேவான் கொலை பண்ணும்போது எல்லாரையும் என்கிட்ட எல்லா பொருளையும் கொடுத்துட்டு போய் அவனை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவர் காவல் காத்தார். அந்த பவுல் 9ஆம் வசனத்தில் அவர் தன்னை விரிச்சுறாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் இயேசு அந்த பவுலை சந்தித்த உடனே அந்த பவுல் எப்படி காரியங்களை மாற்றுறாரு பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, சவுலோட காரியங்கள் பிறரை பயமுறுத்தி, சபைக்கு போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. சில பேருக்கு சொல்கிறான், நீ பயமுறுத்துறாங்க பிரதர், எந்த பயமுறுத்தலுக்கும் நான் பயப்படக்கூடாது. ஆண்டவரே நீர் கூட இருங்க ஆண்டவரே, முன்னே அறியாமல் நானும் பயந்தேன், இப்போ அறிய மாட்டேன், அறிஞ்சிருக்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார் ஆண்டவரே, என்னை உங்களுடைய ஆவினால் நிரப்பும் சொல்லி நான் பயப்படாமல் அவர் பயமுறுத்துறாரு. பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி கடுமையாக பண்ணுறாரு ஆண்டவருக்குன்னு வாழ்கிற ஜனங்களை. இந்த மார்க்கத்தாரைய புருஷன் ஸ்திரீகளை கண்டுபிடித்தால் உடனே கட்டி கொண்டு போய் அவங்க சிறைச்சாலையில் போடுறதான் சவுலோட வேலையாக இருந்தது. இப்படி அவர் யோசிச்சுட்டே வரும்போது தான் அந்த சம்பவம் நடக்குது. நமக்கு எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். போன வாரம் கூட கேட்டோம். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனுக்கு சுற்றி பிரகாசித்தது. 3ஆம் வசனத்தில் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அங்கே ஆண்டவர் சவுலை சந்திக்கிறாருங்க. ஏன்னா அவன் சீர்ற மனுஷனாக இருக்கிறான், பாயிற மனுஷனாக இருக்கிறான், அவனை ஒன்றுமே செய்ய முடியல யாராலையுமே. ஆண்டவர் சந்தித்த பிறகு அவன் கண்ணை குருடாக்கிட்டார். அதற்கு அவன் 5ஆம் வசனம் 9:5 அவன் ஆண்டவரே நீ யார்? நம்ம தான் நமக்கு யோசனை வந்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆண்டவரே நீங்கள் யார் ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் உங்களுக்குன்னு வாழ இந்த பூமியில் என்னை நீங்கள் பிரித்து எடுத்துருக்கீங்க ஆண்டவரே, பொல்லாத மனுஷனாக இருந்த என்னை ஆண்டவரே நீ உன்னுடைய சுபாவத்துக்கு மாற்றுன்னு சொல்லியிருக்கீங்களே, எத்தனையோ காலையை மாற்றி என்னை ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்திருக்கீங்களே, என்னை கழுவி சுத்திகரிக்கிறீங்களே, நீங்கள் யார் ஆண்டவரே அப்படின்னு நேர்மையாக கேட்குறாருங்க. அவர் கேட்ட உடனே கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, உடனே அவன் தன்னுடைய வீராப்பெல்லாம் விட்டுறாருங்க. ஆண்டவரே நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? சவுல் வாயிலிருந்து அந்த முதல் வார்த்தைங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, சொல்லுங்கள் ஆண்டவரே. நீங்களும் நான் அப்படி தாழ்மையாய், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உங்களை பின்பற்றி வர எனக்கு தெரியல ஆண்டவரே, அநேக வீழ்ச்சிகள் என்னுடைய இதயத்தில் வந்து போகுது ஆண்டவரே, தடுமாற்றங்கள் ஏற்படுது, எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆவியானவரே என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்பிடுங்க அப்படின்னு நான் சேவான் பார்த்தது போல் நாம் ஆண்டவரை பார்த்துட முடியுங்க. தைரியமாக நாம் ஆண்டவருக்குன்னு வாழ்ந்துட முடியும். சவுளை போல நாம் மனதில் நொறுக்கப்பட்டு உடைந்து, ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், இப்படிலாம் நம்ம ஆழமாக கேட்டோம்னா நம்ம குடும்பம் கட்டப்படுங்க. நம்ம பாட்டு கனவு கண்டுட்டு ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு தூங்கிட்டு அப்பாடான்னு சொல்லி அந்த கனவு குறித்து பேசுகிறதெல்லாம் அது
பிரயோஜனப்படாத ஒன்று. ஆண்டவரே, என்ற இருதயத்திலும் சிந்தையிலும் நீங்கள் பதிஞ்சிருங்க ஆண்டவரே, என் இருதயத்திலே நீங்கள் இருங்க ஆண்டவரே. தாவீதை உங்களுடைய இருதயத்திலே வச்சுக்கிட்டீங்களே, பாவியாக என்ன நீங்கள் வச்சுப்பீங்களா? நான் அதுக்கு தகுதி பெற முடியுமா ஆண்டவரே? சவுல் சொல்கிறாருங்க. இந்த சவுல் எப்படியாகிலும் உயிரோடு எழுந்திருக்க நான் தகுதியாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் சொன்ன அந்த சவுல் தான் ஆரம்பத்தில் அப்படி இருந்தார். சொன்ன பிறகு ஆண்டவர் சந்தித்த பிறகு கூடயே போகிறாரு. உடனே சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர், நீ எழுந்து அந்த பட்டணத்துக்குள்ளே போ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போ. அவர் ஒன்றுமே செய்யலிங்க. நான் போகிறேன் ஆண்டவரே, போகிறேன் ஆண்டவரே, போகிறேன். கண்ணு தெரியலையே, எப்படி போகிறதெல்லாம் கேட்கலிங்க. எழுந்துச்சு பார்க்குறாரு, கண்ணு தெரியல அவருக்கு. அவன் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணாமல் கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட கூட்டி போனார்கள். ஒன்றுமே தெரியல, கண்ணு தெரியல. போகிறான் ஆண்டவரே, போகிறான் ஆண்டவரே, என்னுடைய கண்களை நீங்கள் திறந்துருவீங்க ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களுக்குன்னு வாழ விரும்புகிற ஆண்டவரே, விருப்பத்தையும் செய்யும் என்னிடத்தில் உண்டாக்குங்க. அப்படின்னா தேவன் நம்முடைய கண்களை திறப்பாருங்க. போகிறாரு. 3 நாள் பார்வை இல்லாமல் புசியாமல் கொடியாமல் இருந்தான். 9:9 எப்படி அவர் ஆண்டவரை தபிக்கிறாரு, தேடுறாரு. என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்படியே நீ அமைதியாரு, உனக்கு வர்றான், அங்கே ஆள் வர்றாரு உனக்கு. அனனியாகிய பேர் கொண்ட ஒரு சீசனை ஆண்டவர் அனுப்புகிறாருங்க. அன்னைய ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே, அந்த மனுஷன் பொல்லாத மனுஷனாச்சு, என்ன நீங்கள் அவன்கிட்ட அனுப்புறீங்களே? நீ போ, எனக்கு தெரியும் சொல்லி ஆண்டவர், நீ வருவதாய் அவன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். நீ அனனியா என்ற பேர் கொண்டன் வந்து எனக்கு ஜெபம் பண்ணான்னு சொல்லி சவுல் கனவு காண்கிறான். வசனத்தில் அப்படியே இருங்க. 11ஆம் வசனம், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் தன்னிடத்தில் வரவும் நான் பார்வையடைவும் என்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான். ஆண்டவரே சொல்லிட்டார் அனனியாட்ட, நீ போ, அவன் கனவு கொண்டுகிட்டு இருக்கான், நீ தான் வருவன்னு அவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி ஆண்டவர் மனுஷர்களை நடத்துகிறார் பாருங்க. இப்படி உங்களுடைய என்னோட வாழ்க்கையில் நாம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஆண்டவரே, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்றேன். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் பழசெல்லாம் ஒழியட்டும், சிந்தைகள்லாம் ஒழியட்டும், குணங்கள்லாம் மாறட்டும், திவ்ய குணம் உண்டாகணுமே, நான் ஆடி பாடி ஆண்டவருக்குன்னு வாழணுமே. தாவீதை போல சந்தோஷமாய், என்ன மீகால் என்ன சொன்னா சொல்லிட்டு போட்டு நான் ஒன்றுமே சொல்லிட்டீங்க. ஆண்டவருடைய பெட்டி வருது, சந்தோஷமாய் ஆடுகிறார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆடின மனுஷன் ஆண்டவர் ஒன்றுமே செய்யுங்க. இருதயத்திலே அவனை தூஷித்த மீகாலுக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு. வருத்தம். ஆண்டவரை நாம் எக்காலத்திலும் இருதயங்களில் தூஷிக்கக்கூடாது. ஆண்டவரே, உண்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. எனக்கு ஆண்டவரே, நீங்கள் முன்னால் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் அடைய ஆண்டவரே, பழசை ஒழிச்சிடுறேன் ஆண்டவரே. பழசு எனக்கு வேண்டவே வேண்டாம். புது இருதயமாய், புது சிந்தையாய், புது எண்ணமாய் நான் மாறட்டும் ஆண்டவரே. நாம் அப்பம் விட்டு உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னோட அழைக்கப்பட்ட அழைப்பு எவ்வளோ பெருசா ஆண்டவரே. என்னையும் நம்பியிருக்கீங்களே, என்னையும் நம்பினீரே. ஆவியானவரே, என்னையும் நீங்கள் நம்புறீங்களே ஆண்டவரே. உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நான் வாழணுமே. இஸ்ரவேல் ஜனங்களை போல அநேகர் அவர் நம்பவில்லைன்னு சொன்னது போல் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகவே கூடாது ஆண்டவரே. எனக்கு இன்றைக்கி வேணால் விளங்காமல் இருக்கலாம், என்னை விளங்க செய்யுங்க. நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். என் காதுகளையும் பட்சமாக திருப்பிடுங்க ஆண்டவரே. இப்படிலாம் சொல்லி நாம் இருதயத்தில் திருப்பப்பட்டோம்னா அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் செம்மையாக நடத்திடுவாங்க. நம்மளாலே கூடாது, எதுவுமே நம்ம கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆவியின் வல்லமையினாலே நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயங்களை திறந்து தர ஆண்டவரே. உங்கள் ஆவின் வல்லமையை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படின்னா மெய்யாகவே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாருங்க. இந்த அனனியா போய் கை வைக்கிறாரு, அவருக்கு கண்ணு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறாரு, அனனியா சொல்கிறாரு, 15ஆம் வசனம், கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ஆண்டவர் சவுலை உருவாக்குறதுக்கு சும்மா சட்டுப்புட்டுன்னு மனம் திரும்பிட்டார் அப்படி இல்லைங்க. அநேக பாடுகள் வழியாய், அநேக துன்பங்கள் வழியாய் அவனுக்கு என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே, பவுலை போலாலும் நமக்கு பாடுகள் இல்லை, சும்மா சின்ன சின்ன பாடுகள் மத்தியில் நமக்கு சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. பிறரை மன்னிக்கிற இருதயம் தாரும், பிறரை ஏற்றுக்கொள்ளத்தக்க மனசை தாருங்க.
மனைவி ஏற்றுக்க எனக்கு முடியல, பிள்ளைகளை ஏற்றுக்க எனக்கு முடியல, சூழ்நிலை மத்தியில் வருகிற காரியங்களை நான் ஏற்றுக்க எனக்கு மனசு வரல. நான் எங்கே பரம அழைப்பை அடைய முடியும்னு சொல்லி என்னுடைய மாம்சம் எனக்கு சோர்வடைய செய்த ஆண்டவரே, ஏற்றுக்கிற நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காய், என்னுடைய சூழ்நிலைக்காய், என்னுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து பழகினோம்னா மெய்யாவே என்னோடய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையாக மாறும். முன்னானவர்களை பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசு நமக்கு வச்சிருக்க அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம ஓட முடியுங்க, தொடர முடியும். பவுல் சொல்றாரு, நான் தொடருகிறேன். யாரும் நான் அடையலை. ஒரு நாள் ஆண்டவர் வரும்பொழுது இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் அவருடைய சாயலாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஒரு சம்பவத்தை கடந்த நாளில் நான் தஞ்சாவூர் போனப்போ சகோதரர் சொல்லி என்னை உற்சாகப்படுத்துகிறாங்க. வாலிபர்களுக்குன்னு நான் ஏற்றி படித்தது தான். என் கண்ணோடே உடன்படிக்கின பண்ணின நான் எப்படி ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாக இருப்பேன்னு சொல்லி கண்ணை குறித்து அவங்க பேசுனாங்க. நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே கண்ணுக்கு நாம் முதலிடம் கொடுக்கணுங்க. எல்லாவற்றுக்கும் பாவம் செய்யவே இந்த கண்ணு தான் காரணமாக இருக்குது. அதனால் வாலிபர்களாக நாம் எப்பொழுதுமே கண்ணை குறித்து கவனமாக இருப்போம். ஆனால் நான் அதில் உற்சாகம் அடைஞ்ச ஒரு காரியம் என்னென்னா, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கடந்த நாளில் இங்கே நான் தியானித்த வேத பகுதி தான். அங்கே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம், அவருக்கு 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க அவருக்கு பிறந்த நாள் வருது. அப்படி 4ஆம் வசனம் 1:4, யோபு 1:4, தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் 7 பசங்களையும் எல்லாரும் கூப்பிட்டு விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறைப்படி முடிகிற போது யோபு என்ன சொல்வார் பாருங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தங்கள் இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, ஒருவேளை அவர் செஞ்சாங்கன்னு சொல்லவே இல்லை, ஒருவேளை அவங்க தூஷிச்சிருப்பாங்க, அதாவது பாவம் பண்ணிட்டாங்கன்னு இல்லை இல்லைங்க, என்னோட பிள்ளைகள் இருதயத்தில் ஆண்டவரை அவிசுவாசப்பட்டிருப்பாங்களோ, தூஷிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவரை விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போதெல்லாம் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்கள் எல்லாம் செய்து வந்தான். எப்படி பிள்ளைகள் மேலே அவர் கவனமாக இருந்து, என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை இருதயத்திலே பாவம் செய்திருப்பார்களோ, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நம்ம ஏதோ பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம், புருஷன் ஆச்சு நீ ஆச்சு, நம்ம இது என்னவே கூடாது. அப்படி ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய நாமத்திற்கொண்டு வாழணுமே, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் உருவாகணுமே, அநேகரை உருவாக்குற சகோதரனாய் சகோதரியாய் என்னுடைய பிள்ளைகள் மாறணுமே, இப்படியெல்லாம் நமக்கு இருதயத்தில் பாரம் உண்டாகணும், யோபு செய்தது போல. ஆனால் யோபுவோட மனைவி என்ன செய்தாங்க பாருங்களா, யோபுவின் மனைவி காட்டுறேன். அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ. சரி யோபுவே, புருஷனை பார்த்து இப்போ அநேகர் பேர் சொல்லி தான் புருஷனை கூப்பிட்றோம், அது செய்யுது. யோபுவே நீ இன்னும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி உன்னோட உத்தமத்தில் இன்னும் உறுதியாக நிற்கிறியா, சரி நின்றுட்டு போ, நான் போகிறேன்ட்டு அந்த அம்மா போயிருக்கலாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் அங்கே சகோதரர் சுட்டி காட்டினாங்க. உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, ஆண்டவரை தூஷினி. எப்படி அந்த அம்மாவுக்கு இந்த இருதயத்தை வந்து சாத்தான் எப்படி அந்த அம்மா மூலமாக யோபை கடினப்படுத்துகிறாரு பாருங்க. நீ ஆண்டவரை தூஷி, பிள்ளைகள் தேவனை தூஷிச்சிருப்பான்னு சொல்லி அந்த மனுஷன் ஜெபம் பண்ணுறான், யோபு ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் இந்த அம்மா போய் நீ ஆண்டவரை தூஷின்னு சொன்னால் அந்த மனுஷன் தூஷிச்சிருவானா? அருமையாக பதில் சொல்கிறாரு, பைத்தியக்காரி போல பேசுகிறாயே. நீங்களும் நானும் பைத்தியக்காரி போல வாழ்ந்துடக்கூடாதுங்க, பைத்தியக்காரர் போல வாழ்ந்துடக்கூடாது. தேவனே இந்த பூமியிலே நீ சிந்தின ரத்தத்தினாலே என்னை வாழ செய்கிறீங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலே நான் தடுமாறுகிற பகுதிகளிலே நீர் எனக்கு வெளிச்சத்தை தாரும், வெளிச்சத்தை அனுப்பும் ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயங்களே தேவன் பட்சமாக திரும்பவும் அந்த நல்ல ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு பின்பற்றுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். கேட்ட எல்லா வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஒரு சில கூட்டங்களாய் தேவன் என்னோடும் நம்மோடும் பேசுகிற ஒரே வார்த்தை, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு நாம் பார்க்கணும்.
அது தேவனுக்கு பிரியமான வழிகளான்னு நம்ம சோதித்து அறியணும். அப்படி இல்லாத எல்லாத்தையும் நாம் மனம் திரும்பி தேவன் சொல்லுகிறதை கேட்டு மனம் திரும்பி அவருக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையில் வாழணும். இதுதான் நான் கொஞ்ச நாளாக சமீபமாய் சபையை நேசித்து தலையாகிய கிறிஸ்து மகிமைப்படும்படிக்கு சபையை கூட்டி சேர்க்க மனதாக இருந்து பேசுகிற ஒரு வார்த்தை. நம் இருதயத்தை நாம் பார்த்து நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வழிகளை நாம் புரிஞ்சிக்க முடியாது. வெள்ளிக்கிழமை சகோதரர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை குறித்து தியானித்தோம். பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் என்ன செய்யணும், அது நம்மளால் சாத்தியமா அப்படின்னு. நம்மளால் நிச்சயமாக முடியாது. அவர் சொல்கிற எல்லா ஸ்டாண்டும் என்னால் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் நிறைவேற்றுவேன், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கிறது எல்லாம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய இருதயத்தை நாம் அறிய நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த கண்ணில் கிடைக்கிறான திருப்தியான விஷயங்கள் தான். அதில் திருப்தி இருந்துச்சுனாக்கா ஓகே, நம்ம நல்லா தான் போயிட்டுருக்குறோம். நான் வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது, இப்போ பூமியில் இருக்கிற கிறிஸ்துவை எரியாதவங்க சர்க்குணன் பூரணம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பூமியில் வெல் செட்டில், அவங்க பரலோகம்னா என்ன தெரியாது, கிறிஸ்துவனா என்னன்னு தெரியாது, கண்ணில் காட்கிற அந்த மண்ணால் செய்த அந்த உணர்வில்லாத காரியங்களை பார்த்து தன்னைத்தானே அப்படி திருப்திப்படுத்தி கொண்டு அப்படி வாழுகிறவங்க. அவங்களுக்கு பூரணம் அப்படின்னா என்னென்னா, நல்ல ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும், நல்ல பணக்காரங்களாக இருக்கணும், பெரிய காரியங்கள் அப்படி பூமியில் பெருசாக இருக்கணும். அதை பார்த்தா ஒரு விஐபி, ஒரு பெரிய ஆள், ஒரு ஒரு இப்போ ஹீரோலாம் இருக்காங்களா நடிகர்கள்லாம், அவங்களாம் எல்லாருக்கும் பாப்புலர் ஆகியிருப்பாங்க. உண்மையிலே அவங்க பேர் வந்து நடிகர்கள் தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்க. அவங்களோட ரியாலிட்டி யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவோடைய ரியாலிட்டியை பார்க்கும்படிக்கு நடிகர்களாக இருந்த நம்மை ஒரிஜினலாக தேவன் அவரை போல மாற்ற திருப்பினார். அந்த இருதயத்தை நாம் பார்க்கும்படிக்கு அப்படிதான் நான் அதை விசுவாசித்து அப்படி பார்க்குறேன். அப்படி ஒரு மனுஷன் ஆசையாய் ஒரு வாலிபன் போன வாரத்துக்கு வாரம் கேட்டோம், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு உடையார்ந்தான். வேகமாய் சந்தோஷமாய் உடையாடுறான். ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அவன் எல்லாவற்றையும் சரியாய் நியாயப்பிரமாணமாய் சுயநீதி உடையவனாய் இருந்து எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றின ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாய் வந்து நின்னான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ நான் கேட்குறது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்ட, சந்தோஷம்தான், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் விரும்புகிறது ஒன்று இருக்குது. எனக்கு அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறாங்க. ஆண்டவரே இந்த தகுதி உங்களுக்கு போதுமா? இல்லை. ஆண்டவரே நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டேன், இதெல்லாம் அவன் போதுமா? ஆண்டவரே இல்லை 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 இல்லை. அப்போ இருதயத்திலே ஒன்று மறைஞ்சிருக்குல்ல. நான் விரும்புகிற காரியத்தை நீ இருதயத்திலே ஒன்று மறைச்சி வச்சு அதிலிருந்து என்னுடைய நாமம் மையப்படாத இருக்கும்படிக்கு நீ உட்கார்ந்து மறைச்சிருக்கல ஒரு விஷயத்தை, அதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன்னு தேவன் என்னிடம் சொல்கிறார். அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவன் நித்திய ஜீவனை வேணும்னு வேகமாக உடையாந்தான். அவனை பார்த்து, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், ஒரு விருப்பம் உனக்கு இருக்கா? நித்திய ஜீவன் நான் கொடுப்பேன்னு சொன்னது அதுதான் பூரணம். நித்திய ஜீவன் என்னிடத்தில் இருக்கு. கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை கிறிஸ்துவிட்ட தான் கண்டுபிடிக்கணும். தொலைஞ்சதை தொலைச்ச இடத்துல தான் தேடணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. இந்த இருதயத்தை தந்தவர் அவர் தான். இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவர் தான் எனக்கு வெளிப்படுத்தணும். நான் அறிஞ்சது எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு திருப்தியாக இருக்குது. மனுஷனுடைய பார்வையில் நேர்த்தியாக நடக்க எனக்கு அந்த ஸ்டாண்டு போதும். ஆனால் தேவன் அதிலே பிரியப்படுவாரா? அப்படி அது எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ கேட்டது போல சவுலாக இருந்த மனுஷன் பவுலாய் மாற வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோபாய் இருந்த மனுஷன் இஸ்ரவேலாய் மாற வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் படைச்சிட்டாரே, அந்த படைப்பிலே அப்படியே போயிடலான்னா இல்லை. தேவன் ஒரு மனுஷனை உருவாக்குகிறார். ஆதாமை உருவாக்கினார், அவனை அழிச்சிட்டான். இரண்டாம் ஆதாமாய் வந்த கிறிஸ்து மறுபிறவியாய் வந்து எல்லாவற்றையும் திருப்பி உருவாக்குகிறார், நமக்குள்ளே உருவாக்குகிறார். உணர்வுள்ளாத இருதயத்தை தட்டி எழுப்பி அவரை பார்க்கும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நம்மை அவர் பக்கமாக திருப்புகிறார். அதை கேட்க நான் தயாராக இருக்கிறேன்னா, என்னுடைய செவி அப்படி திறந்திருக்கா? காலைதோறும் அதை கேட்கும்படிக்கு நான் சந்தோஷமாக எழுந்து அவர் பாதத்தில் உட்காரனா? அது எனக்கு எதிர்ப்பா இல்லையா? நான் அதை குறித்து பின்வாங்கவே இல்லையா?
அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அப்படிதான் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். வந்து தேவனுடைய அந்த ராஜ்யத்தையும் அந்த அன்பையும் நாம் ருசி பார்க்கும்படிக்கு நமக்கு மீண்டும் 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 ஒரு வாய்ப்பை தருகிறார். சபையில் நான் தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். என்னோட இருதயத்தை பார்த்தா, வெள்ளிக்கிழமை கேட்டேன், என்னோட இருதயத்தை பார்த்தா யார் அவருடைய பக்கத்தில் நிற்க முடியும்? யாருமே வர முடியாது. இந்த கட்டடத்தை இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சபைங்கிறது அப்படி இல்லை. நம்முடைய இருதயத்தை தேவன் சுத்தம் பண்ண விரும்புகிறார். அதிக கனிகளை தரும்படிக்கு, பூரண சர்க்குணனாக நான் மாறும்படிக்கு அன்பு கூர்ந்து என்னிடத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறார். அது என்னுடைய செய்கிற நீதியில இல்லை, நான் மறைச்சி வச்சிருக்கிறேனே ஒரு மறைவு அந்த உள்ளான இருதயத்திலே இருக்கு. அந்த இருதயத்தை நானே சரியாய் பார்த்து தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு தொடர்ந்து சபை கூடுதலே ஆண்டவர் பேசுகிறார். அப்படிதான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. பிலிப்பியர் கேட்ட வார்த்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். இந்த வாழ்க்கை யாருக்கு ஆசையாக இருக்காது அப்படின்னா, நான் அடைஞ்சிட்டேன், நான் தேறிட்டேன், இது கிறிஸ்துவை சந்திக்க போதும், இந்த வாழ்க்கை கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நாமே நினச்சி தட்டி கொடுத்துட்ருக்கோம்ல, அவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஆசையாக இருக்காது. புளிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது தானே இருக்கும், இவன் எனக்கு தெரியாதான்னு இருக்கும், ரமேஷ் எனக்கு தெரியாதான்னு இருக்கும். அப்படி தான் எல்லாரும் பேசக்கூடிய எல்லா மனுஷர்களும் எனக்கு தெரியாதா, இவங்கள தான் நம்மள அப்படி தான் நினைப்போம். இல்லை, ஆண்டவர் ஒரு மனுஷனையும் அப்படி அனுமதிக்கிறதே இல்லை. அந்த வார்த்தைக்குள்ளே யார் பேசுகிறாங்கல்ல, அதுக்குள்ளே யாரை சொல்கிறாங்க, அதுக்குள்ளே யார் மகிமைப்படுறா, அப்படிதான். ஏதோ சிருஷ்டி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இல்லை, சிருஷ்டித்த சிருஷ்டிகரை, அற்புதத்தை பார்த்தே இல்லை, அற்புதத்தை செய்த அவரை. அப்படிதான் தேவன் இங்கே விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி தேறிட்டேன் அடைஞ்சிட்டேன்னு நான் நினைக்கிறது இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, அவர் எதுக்காக என்னை தெரிஞ்சுக்கிட்டாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையா இந்த வாழ்க்கையை தொடர்கிறேன். ஒரு விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னாக்கா அதை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. அந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை அப்படி செய்வாங்க. அப்படிதான் ஒரு சில காரியங்களை நாம் அப்படி கேட்குறோம். அவர்கள் தோல்வி 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 ஆனாலும் விடாமுயற்சியில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்தில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு எதற்காக என்னை அப்படி பிடித்து கொண்டார் அப்படின்னா, அவரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல், ஒரு நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்கு, அந்த நித்திய ஜீவனை விரும்பி வந்த மனுஷன் ஒன்று எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஒன்று இருக்கு, அதில் ஒரு ப்ரௌட் இருக்கு, அதில் சுயநீதி உடையவர்னா எல்லாரையும் கை நீட்டி நான் நியாயம் திருக்கிறேனே, அப்படி இல்லை. அப்போஸ்தலன் பவுல் அப்படிதான் இருந்தார். அதில் இல்லை, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. அடுத்தது, சிலுவையை பற்றி விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து, ஒரு நீதி இருக்கு, கிறிஸ்துவின் நீதி. என்னுடைய நீதி ஒன்று இருக்கு, கிறிஸ்துவின் நீதி ஒன்று இருக்கு. நான் ஆசையாய் தொடர்றேன், எதற்காக பிடிக்கப்பட்டனோ அப்படின்னா, என்னோட நீதியில் அப்படி குளிர் காஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தேவன் ஒருபோதும் விடுறதில்லை. ஒருவேளை நல்லதுதான், ஆனால் அதை தேவன் விரும்புகிறது இல்லை. அவர் கொடுக்கிற நீதியிலே நாம் எவ்வளவாய் தலை தாழ்த்தி, ஆண்டவரே சொல்லுங்க நான் செய்கிறேன் ஆமேன்னு எப்படி இருக்கிறோம். மரியாள் அப்படி இருந்தபோது, என்னால் முடியாது, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கும்போது பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்னு ஒரு தேவதூதன் ஒரு காரியங்கள் சொல்ல, ஆமேன் அப்படியே ஆகட்டும்னு தன்னை தடை சாய்த்தார். அப்படி தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா அப்படின்னாக்கா கிறிஸ்து என்னை உணர்த்தி கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது அவரிடம் கிறிஸ்து என்ன செய்ய என்னிலே செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து எனக்கு பேசுவார்.
இந்த நேரத்தில் இந்த காரியத்தை இயேசு டீல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இயேசுவில் இருந்த அந்த சுபாவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னோடு கூட பேசுவார். அதுக்கு நான் ஒபே பண்ணுறேன்னா தேவன் அதை விரும்புகிறார். அப்படி நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பி நம்மை ஆசீர்வதிக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். புது உடன்படிக்கையில் இருந்த பவுல் சவுலா இருந்தபோது இருந்த காரியங்களை பிரதர் வாசிச்சாங்க. நான் சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் ஒரு சில காரியங்களை நான் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நான் இதை படிக்கும்போது ஆண்டவர் ஒரு உதவி எனக்கு அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துகிறாங்க. என்னோட நம்பிக்கை அப்படி சபைக்கு சொல்லும்படிக்கு நான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசியில் எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, சாமுவேல் போய் முறையிடுறார் தேவன்ட்ட. ஜனங்கள் இப்போ இருக்கிற நிர்வாகம் சரியில்லை, 2 பிள்ளைகளும் சரியாக ஆளலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எனக்கு புதுசாக ராஜா வேணும், நல்லபடியாக எங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது தேவன் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேளு. அவங்க ஒன்றை தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிற, இல்லை, ஒன்றை தள்ளுறதுக்கு முடிய என்ன தள்ளிட்டாங்க. 9ஆம் வசனத்தில், இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படிக்கு அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து. உனக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிற ராஜா, உங்களுக்கு வாழ வேண்டிய வருகிற ராஜா எப்படிலாம் உங்களை நடத்துவார் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. சபையில் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. உனக்கு வரப்போகிற காரியங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடு. அவங்க என்னை ஏற்றுக்கொண்டாங்கன்னா எனக்காக என்னுடைய காரியத்திற்காக வெயிட் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ வெயிட் பண்ணுற காரியங்களே இல்லை, எல்லாம் சடசடன்னு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன செய்கிற, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு, அவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே செய் அப்படின்னு தேவன் சொல்லி காரியங்கள் எல்லாம் நடக்குது. 18ஆம் வசனத்தில், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஒரு ராஜா உங்களுக்கு சேர்ந்துருவார். ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்த உடனே நீங்கள் ஒரு முறையிடுவீங்க தேவன்கிட்ட ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ட்டு. அது மேலே வசனங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. படித்து பார்த்தா காரியங்கள் எல்லாம் அப்படி தாறுமாறாக இருக்குது. முறையிடுவீங்க, ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னதை கேட்கல, அதனால் நீங்கள் எல்லா காரியத்தையும் இப்படிலாம் நடந்துட்டுன்னு சொல்லும் போது ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தீர்க்கதரிசியினால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் சவுல் ராஜாவை ஏற்படுத்தும்படிக்கு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த கீசோட பையன் பேர் சவுல். அவன் சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேலின் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவன் யாரும் இல்லை. அழகுள்ள ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் இருக்கிறான். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரமாக இருக்கிறான். எல்லாரையும் நிற்க வச்சு அவன் தான் ஹைட்டு, மறைஞ்சிருக்கவே மாட்டான். எல்லா மனுஷருக்கு முன்பாக இப்படி உயரமாக இருப்பான், பெருசாக இருப்பான். அப்படின்னு மனுஷனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே தேவன் தெரிந்து கொண்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். அவனுக்கு ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால, தாழ்மையாய் தாழ்த்தி வந்ததுனால தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்திட்டார் அந்த மனுஷருக்கு, அந்த ஜனங்களுக்கு. அப்படியே காரியங்கள் எல்லாம் நடக்குது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்.
ஆனால் அவர் காரியங்கள் எல்லாம் தப்பாக போய் இருக்கும்போது புது ராஜாவை தேவன் செலக்ட் பண்ணுறார். சவுல் எல்லா மனுஷனையும் நிற்க வச்சாலும் உயரமாக இருக்கிறான், அவனை மறைஞ்சிருக்கவே முடியாது, அவ்வளோ ஹைட்டாக ஆள் நல்லா அப்படி நல்ல ஒரு சவுட்டாய் அப்படி ஆள் இருக்கும்போது எல்லாரும் மறைஞ்சில்லாத ஒரு மனுஷன், எல்லாம் அவங்க தோளுக்கு கீழே இருக்காங்கன்னா ஒரு 1000 பேர் நின்னான்னா சவுல் மட்டும் தனியாக தெரிகிற அளவுக்கு அங்கே காரியங்கள் எல்லாம் நடக்குது. அவனை ஜனங்கள் கேட்டதற்காக ராஜாவாக ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவர் சொன்னது போல எல்லாம் காரியம் நடக்குது. ஆனால் தேவன் ஒரு மனுஷனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அவர் எங்கே இருக்கிறாருன்னா அவங்க அப்பாவால் மறக்கப்பட்டு ஒரு காட்டில் இருக்கிறார். எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்னன்னா, என்னுடைய இருதயத்தை நாம் அறியும்படிக்கு தேவன் ஏதோ அப்படி சௌந்தரியமாக இருந்தான், அழகாக இருந்தான், உயரமாக இருந்தான் அப்படிலாம் இல்லை. இருதயத்தை தேவன் கவனித்து பார்க்கிறார். அங்கே ஒரு பலியிட அதே தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே போய் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண தான் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறார். என்ன முறையிடுறாருன்னா, நான் போனேன்னா என்னை சவுல் கொன்னுடுவான், ராஜாவாய் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷனை பார்க்க போகிறேன் அப்படின்னா சவுல் என்னை கொன்னுடுவான், விடமாட்டான். அதனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சில காரியத்தை பலியிடுவது போல் அங்கே போய் பலியிட்டு காரியங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நீ போன காரியத்தை நிறைவேற்று அப்படின்னு போகிறாங்க. அங்கே போகும்போது எல்லாம் பயப்படுறாங்க, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, நம்ம ஊருக்கு என்ன நடக்குமோன்னு. இல்லை, எல்லாம் சமாதான விஷயமாக தான் வந்திருக்கிறேன், தேவனுடைய பாரிசத்துலேருந்து தான் வந்திருக்கிறேன், நல்ல காரியத்துக்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சி அங்கே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்படி மனுஷன் பார்க்குறபடி நான் பார்க்கல, அப்படி மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்லி எல்லாரையும் அப்படியே இக்னோர் பண்ணி வேண்டாம், இவன் இல்லை. அப்பாக்கிட்டே போய் கேட்குறாரு, உங்களுக்கு வேறு யாராவது புள்ள இருக்கா? ஆமாம், ஒருத்தன் இருக்கிறான், காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை வர சொல்லுங்கள். அவன் உள்ளே வரும்போது அவனை பற்றி இன்ட்ரடக்ஷன் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 16-12 அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அவன் சிவந்த மேனியாய் அழகிய கண்களாய் நல்ல ரூபமாய் இருந்ததுனால அவனை அபிஷேகம் பண்ண சொன்னார் ஆண்டவர்? இல்லவே இல்லை. அவன் யாருன்னு தன்னை காட்டிக்கொள்ளாத, அடையாளம் இல்லாதவனாய், மறைந்திருக்கிறவனாய், அப்பா கொடுத்த வேலையை பொறுப்பாய் செய்கிறவனாய், எப்பொழுதும் தன்னுடைய தலையை தாழ்த்துகிறவனாய் இருக்கிறான். அவன் எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வச்சா ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாத கூட்டத்தில் கூட மறைஞ்சிருவான். ஆனால் தேவன் அவனை கண்டுபிடிக்கிறார். இருதயத்தை பார்த்து தேவன் ஒரு சில காரியங்களை அப்படி அங்கீகரித்து அவனை அறிந்து கொள்கிறார். அவன் எப்படி உள்ள ஒரு அரண்மனைக்குள்ள எப்படி அவன் என்ட்ராகிறான் பாருங்க. தேவன் செய்கிற வழிகள்லாம் அவ்வளோ பிரமாதம். கோலியாத்தை கொள்றதுக்காக வரல ஃபர்ஸ்ட். அங்கே சவுல் காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படி தப்பாக போகும்போது 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன் ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தவன் நல்லபடியாக சுரமண்டலம் வாசித்தா அந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு நீங்கி போயிடும். அப்படி உள்ள ஒரு ஆரை செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க அரண்மனைக்குன்னு அங்கே இருக்கிற அரண்மனையில் உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க. 17ஆம் வசனத்தில் சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாங்க. நல்லா வாசிக்கணும், அவன் சுரமண்டலம் நல்லா வாசிக்கணும். அவன் வாசிக்கும் போது என்னோட பொல்லாத ஆவி என்னை விட்டு நீங்கி போயிடணும். அப்படி என்ன அப்படியே சமாதானம் பண்ணுற, என்ன பீஸ் பண்ணுற அப்படி ஒரு மனுஷனை நீங்கள் கொண்டு வாங்க. அப்போது ஒரு மனுஷன், அரண்மனையில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த தாவீதை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லோகமாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். எது வாசிக்கணும்? பைபிள் வாசிக்கிறது இல்லை, சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. என்னத்தை பார்த்தாரோ தெரியல, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். தேவன் நம்மளே பிரியப்படுகிற ஒரே வார்த்தை அது மட்டும்தான்,
கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய இருதயத்திலே தேவன் இருந்தால் என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு உணர்த்துவார். நான் ஒருவேளை இப்போ விட்டேன்னா அடுத்தடுத்த காரியங்களை சரியாயிப்பேன். தொடர்ந்து எனக்குள்ளே ஒரு விஷயம் நடக்காத, தேவனை நான் பிரியப்படுத்துகிறேன்னு கூட்டத்தோடு வந்து நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு உணர்த்துறாரா, இல்லை மனுஷன்தான் பேசுகிறானான்னு நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறானான்னு நம்ம கேட்டு பார்க்கணும். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பிரத்யேகமாக இப்படி தான் பேசுகிறாங்க. சபையில் உனக்கு வார்த்தை பேசுகிறாங்களா, அது உனக்கு 3வதாக இருக்கட்டும், 2வதாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உனக்கு நான் பேசுகிறேன் அந்த வார்த்தையை நீ வந்து தள்ளாத. திரும்பி நான் அதை பேசுவேன், அதை தள்ளாத. திரும்பி அதை பேசுவேன், தள்ளாத. அதுக்கப்புறம் நான் பேசி நீ தள்ளினா, இங்கே கேட்டதுபடி அவங்க ஒன்றல்ல என்ன தள்ளிட்டாங்க, என்னோட காரியங்களை வந்து திரும்பி முறையிடுவாங்க. அப்போ கஷ்டமாக இருக்கும். சவுலுக்கு ஒரு காரியம் ஏற்படுது, மன்னிப்பு கேட்கணும். சாமுவேல் தீர்க்கதரிசி சீக்கிரட்டாக உள்ள ரூமுக்குள்ளே அழைச்சி போய் கதவை சாத்திக்கிட்டு, உங்களுக்கு முன்னாடி நான் என்ன வேணாலும் காலில் வேணாலும் விழுவுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், அது மாதிரிலாம் நடக்காது. ஆனால் ஜனங்களுக்கு முன்பாக என்னை வந்து நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், நல்ல ராஜா, வல்லவர், நல்லவர் சொல்லுங்கள், நல்லா ஆள்றாரு, இவரை மாரி ராஜாவே இல்லை வந்து சொல்லுங்கள். ஆனால் அந்த ரங்கத்தில் சீக்கிரட்டில் வீட்டு உள்ள கதவு சாத்திட்டு உங்களுக்கு நான் மன்னிப்பு வைக்க ரெடியாக இருக்கிறேன். அப்போ அவங்க ஜனங்களோட மனசெல்லாம் நீ துன்பப்படுத்தினிய, அதுக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்கள் வந்து சொல்லுங்கள், எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் நம்பிடுவாங்க, வந்து சொல்லுங்கள். நம்ம அப்படி தான் ஒரு சில சகோதரர்களை பிடிச்சி வச்சுருக்கிறோம். ப்ளீஸ் உங்களை நம்ப வச்சுட்டா போதும், எவ்ரிதிங் ஓகே, அப்படிலாம் இல்லை. தேவனை நம்ப வைக்க ஒரு மனுஷனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணவே முடியாது. நான் போகணும், நான் தான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நானாக வந்திருக்கிறேன், தனியாக வந்திருக்கிறேன், மனம் திரும்பி வந்திருக்கிறேன், என்னோட இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஊற்ற வந்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு நீங்கள் காமிங்க, அதிலிருந்து மனம் திரும்ப வந்திருக்கிறேன், ஆசையாக வந்திருக்கிறேன். எதற்காக நீங்கள் பிடிச்சிங்களோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாக வந்திருக்கிறேன், உண்மை ஆதாயப்படுத்தி கொள்ள வந்திருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற சுயநீதி எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனால் உண்டாகிற நீதியை பிடித்து கொண்டு உமக்குள்ளே எனக்குள்ளே கிறிஸ்துவை வைத்துக்கொள்ள, பத்திரமாய் பார்த்துக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் நடத்துங்க. இதை சவுல போல அல்ல, தாவீது போல மறைஞ்சிருக்கிறவனா என்னை கண்டுபிடிச்சி வரீங்களே ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் வரட்டும். அதுவும் அங்கே உட்காந்துருக்கிறவரை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிருக்கிறது மேன்மையா, இங்கே உட்காருக்கிறவரை கூப்பிட்டு அங்கே போங்கன்னு சொல்கிறது மேன்மையா? தேவன் அப்படி தான் நடத்துகிறாங்க. ஆண்டவருடைய கண் அப்படி தான் சுற்றி பார்க்க விரும்புது. நான் அடைஞ்சிட்டேன், தேறிட்டேன், நான் அவ்வளோ ஆள், எனக்கு கீழே தான் எல்லாரும், ஒருபொழுதும் இல்லை. ஒருவேளை மனுஷனுடைய தேர்ந்தெடுத்தல் அப்படி இருக்கலாம், வேறு வழி இல்லை, பரவாயில்ல, விட்டுடுங்க. ஆனால் காரியங்கள் எல்லாம் தப்பாக போகும்போது புதுசாய் ஒரு மனுஷனை, ஒரு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அது எல்லாருடைய கண்களுக்கும் பயங்கரமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். யோசேப்பை ஆண்டவர் அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சின்ன பிள்ளை யோசேப்பு, அவனுக்கு சின்ன ஒருத்தன் இருக்கிறான். ஆனாலும் யோசேப்போடைய அது சப்புனத்தில் அவனுடைய அரிக்கட்டுக்கு நின்னா அவங்க அண்ணனோட அரிக்கட்டு எல்லாம் விழும்போது எல்லாம் பொறாமை நாவினால் அவனை விற்று போட்டு கொலை செஞ்சு காரியங்கள் எல்லாம் போயிட்டு, கொலை தான் செய்யலை, தேவனுடைய வழிகள் எல்லாம் அப்படி மாற்றி போட்டு பார்வோன் அன்னைக்கு போய் அங்கே 2ஆம் அதிபதியாக ராஜாவாக உட்கார்ந்துருக்கிறார். வித்து போட்ட சகோதரர்கள்லாம் பிழைப்புக்காக சோறு கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே பிழைப்பா இவருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சவொன்னே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கூப்பிட்டு அணைச்சிக்கிறார். ஜீவ ரட்சண்ய நாளுக்காய் தேவன் ஒரு காரியங்களை பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறார். சவுலுக்கு பேயை துரத்தும்படிக்கு பிளான் பண்ணி தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து ஒரு சில வசனங்கள்ல அப்படி வாசிச்சோம்னா, அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தாருன்னு சொன்னானே, அது மட்டும்தான் ஸ்பெஷல். தேவா, நான் எதனால் விசேஷித்தவன், நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்களே, அது மட்டும்தான் விசேஷம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்திட்டு போகும்போது இந்த இடத்த விட நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் நடத்தலைன்னா நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு என்ன விசேஷம் இருக்கும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கூட நடங்க, அக்னினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் எங்களை கூட நடந்து இன்னைக்கு நடத்துங்க, அப்படி நடந்தால் மாத்திரம்தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் போவோம்னு சொல்லி ஆண்டவரிடம் அப்படி கேட்டுக்கொள்கிறோம். 18ஆம் வசனத்தில் இது முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 18ஆம் வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். 10ஆம் வசனத்தில் பிற்பகுதியில்
தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலை பார்க்க போன தாவீது எப்போதும் இன்னோசன்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு வெகுளியாய் யதார்த்தமாய் அவன் எப்போதும் வாசிக்கிற சுரமண்டலத்தோடு அங்கே சவுலை சந்திக்க சுரமண்டலத்தோடு போய் அங்கே நிற்கிறார். இதுக்கு இடையில பெலிஸ்தியரை எல்லாவற்றையும் அப்படி கொன்று காரியங்களை இந்த கோலியாத்தை கொன்று அப்படி வந்துட்டார். அதுக்கப்புறமா திரும்பி அந்த சபையில் அப்படி போய் நிற்கிறார். ஆனால் சவுலின் கையிலோ ஈட்டி இருந்தது. ஒரு மனுஷன் எப்படி தேவனுக்கு விரோதமாய் மனுஷனுக்கு விரோதமாய் மாறுறான், அவன் மனுஷனுக்கு மாத்திரமல்ல உன்னை உன்னை தள்ளுறதுக்கு முன்னாடி என்ன தள்ளிட்டான். நாம் ஒரு சில காரியங்களை செட்டில் பண்ணாத இருக்கிறதுக்கு என்ன காரியம்னா, தேவனோடு நமக்கு இருக்கிற உணர்வு சரி இருக்கா, தேவன் நடத்துகிற அந்த இருதயத்தை பார்த்து அதிலிருந்து ஒரு உணர்வை தருகிறாரே, அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, இல்லை பார்த்துக்கலான்னு விடுறோமா? காலம் ஒரு நாள் வரும், அப்போ யாரும் பதில் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. நான் பயந்திருக்கிற விஷயம் அப்படிதான். தேவன் அவரோடு கூட இருந்தால், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கூட இருந்தால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 சாமுவேல் 17:36 சவுல்கிட்ட போய் அநேக ஸ்டாண்டு, நான் இப்படிலாம் கோலியாத்தை கொள்ள எனக்கு இப்படிலாம் தகுதி இருக்கு, நான் இப்படிலாம் நம்புங்க, நான் ஒரு சில காரியத்தில் இப்படிலாம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாரு. 36 அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவர்களில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. ஒரு மனுஷன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை, அவருடைய பிரதிநிதியாய் அவருடைய ஜனங்களாய் வந்த மனுஷனை நிந்திக்கிறானே ஒரு மனுஷன், ஒரு பெலிஸ்தியன், ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், தேவனுடைய ஜனங்களை களங்கம் பண்ணி கொண்டிருக்கிறானே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டதான் என்ன அனுப்பியிருக்கிறாருன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறான். இன்னும் தாவீது, என்னை சிங்கத்துக்கு கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருப்பார். சவுலை சந்திக்க வந்த தாவீதுக்கு சொன்ன ஒரு நல்ல ஒரு சாட்சியில கூட வந்து ஒட்டி கொண்டது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அதே சவுல் வந்து தாவீதை ஆழ்த்தி அனுப்பிவிடுறதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படி நடக்குது. பெலிஸ்தியனை கொன்று காரியங்கள் எல்லாம் நடக்குது. அப்படியே நடந்த உடனே ஒரு பொறாமையின் ஆவி வந்து, இவன் எப்போதும் போறது போல சுரமண்டலத்தை வாசிக்க தயாராய் போறான். ஆனால் அவனுடைய கையிலே பின்னாடி வாள் இருக்கு, கத்தி வச்சிருக்கிறான், பின்னாடி மறைச்சிருக்கிறான். தேவன் நம்முடைய இருதயத்தை வெளியரங்கப்படுத்துகிறார். இந்த விஷயங்கள் அப்படி ஆழமாய் அப்படி நமக்கு வந்தாலும், தேவன் நமக்கு மறைஞ்சிருக்கிற பொருளை அன்பு கூர்ந்து, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் ஒரு சில காரியத்தை நான் விரும்புகிறபடி நீ செஞ்சின்னா நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம இப்படி நடத்த விரும்புகிறோம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் உட்காந்துறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை நான் பார்த்ததற்கு, சபைக்கு வந்துட்டோம், ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மற்ற உறவுகள் எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை அப்படியே எழுத்தாய் பிடித்து கொண்டு, தகப்பனையோ தாயையோ பிள்ளையோ மகனையோ நிலமோ ஏதோ அப்படி விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் சபைக்கு போகிறேன்ல அதனால தான் நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரியத்திலே காட்ட விரும்புகிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. என்னை காட்டிலும் ஆண்டவர் வார்த்தை போடுறாங்க, என்னை காட்டிலும் அவர்களை நீ பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நான் தான் எல்லாவற்றையும் படைத்து செம்மையாய் ஆளுகை செய்வேன், நான் தான். ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய ஆவி, நான் உன்னோடு கூட என்னை பத்திரப்படுத்தி நீ வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்கி எல்லாம் உனக்கு ஸ்மூத்தாக இருக்கும். என்னை விட நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் கொடுக்க வேண்டிய என்னுடைய இருதயத்தை எல்லாத்தையும் வேற யாருக்கோ, உன்னுடைய மகனுக்கு ஏக சுதனுக்கு நீ கொடுத்தீன்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிடணும். அப்படிதான் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து தெரிந்து கொண்டார். முதலாவது நானே இருக்கட்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். நம்ம பூமியில ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கேட்டிருக்கிறோம், நீ தீர்க்காயுசா இருங்கன்னு ஆசீர்வதிப்பாங்க.
நீ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் ஒரு படி அதிகமாக போனாக்கா 100 வயசு, ஏன்னா மனுஷனுக்கு தெரிஞ்ச பூரணம் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் வேதத்தில் உன் வாழ்நாள் நீடித்திருக்க ஒரே ஒரு வசனம் இருக்கு. பிள்ளைகளே எல்லாரும் கேளுங்க, பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, எனக்கும் அதே தான். பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. உன் வாழ்நாள் நீடித்திருக்க நீ வேற என்ன செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இதில் ஒரே வசனம் தான் இருக்கு. உறவுகளை தேவன் வலுப்படுத்துகிறார். உறவுகளை அப்படி ஆண்டவர் அப்படி அவருக்குள்ளே கொண்டு வந்து அப்படி நிறுத்துகிறார். ஏதோ இயேசு அப்படி இறந்து போறப்ப, சிலுவையில் அரைஞ்சி போறப்போ அப்படியே தாயை விட்டுட்டு போல யோவானை கூப்பிட்டு ஒப்படைக்கிறார். இதோ உன் தாய், இதோ உன் மகன், எல்லாவற்றையும் பிரதர் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது வார்த்தை நானும் கிட்ட இருந்து கேட்டுட்டு இருந்தேன். இயேசு மரித்து கல்லறையிலேருந்து எழுந்து போறப்ப கல்லறையில் வந்து பார்த்த போது என்ன கண்டாங்க அப்படின்னா, இயேசு உயிரோடு எழுந்து போயிட்டார். எல்லாம் கண்டாங்க, எல்லாம் அதை கண்டாங்க. ஆனால் அவர்களை சுற்றி இருந்த துணி மடிச்சிருந்ததை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. உண்மைதான். எவ்வளோ பொறுப்புடையவராய் ஒரு சில விஷயத்தை சும்மா நம்ம பழகிற எந்த விஷயத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க தான் விரும்புகிறாங்க. ஏதோ அப்படி இது பண்ணணும் அப்படி இல்லை. அவருடைய ஆவி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிப்படுது. உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பெற்றவங்களை நீங்கள் கனம் பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்நாளுக்கு கொஞ்சம் பங்கம் தான் வரும். கனப்படுத்துறதுனா ஏதோ ஃபோன் பண்ணி ஹலோ நல்லா இருக்கீங்களா, ஹாப்பி பர்த்டே அப்படி இல்லை. முகமாக போய் பேசுங்க. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு பேசுங்க. இருதயத்தை திறந்து பேசுங்க. அவங்க இருதயத்தில் உங்களை குறித்து ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்காது. நான் ஒரு சமீபமாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை அதுக்காக போயிருந்தேன். அப்போ வயசான ஒருத்தவங்க ஐயா வந்து கொஞ்சம் ஒரு சில கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் தான் சொன்னேன், நீங்கள் நீங்கள் பெரியவங்க, எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சவங்க, உங்கள் மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்று சொல்லாதீங்க, அது பிள்ளைகளுக்கு ஒரு சில பாதிச்சிடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்க, விட்டுடுங்க, எல்லாத்தையும் காரியங்கள் எல்லாம் சரியாயிடும், அவங்களும் சரியாயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு காரியங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறோம். அப்படிதான் ஒருத்தவங்க ஒரு மனசார நம்ம பெற்றவங்க ஒரு மனசார நம்மளை குறித்து கசந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்து அவங்க ஏதாவது நம்மளை குறித்து யோசித்து எக்ஸ்ட்ரா அப்படிலாம் இருக்கணும்னு ஒரு சுயநீதியாக அதெல்லாம் விட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, அவங்களை கனப்படுத்தணும், அவரோட காரியங்களை நல்லபடியாக அவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதேமாரி ஒரு சகோதரனை நியாயம் இல்லாமல் நீ கோச்சுன்னா எரி நரகத்திற்கு பாத்திரமா இருக்கிற. எரி நரகம் அப்படிங்கிறது வேற எதுலையுமே வரல. அப்படி நம்ம பூமியிலே வாழும்போது ஒரு சில நரகத்தை நம்ம அனுபவிக்காதபடிக்கு நம்ம இருதயத்தை நாம் பார்க்கணும். ஒரே ஒரு வார்த்தை தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லிட்டு 23ஆம் வசனம். நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை தான், ஒவ்வொரு அப்பம்பக்கத்திலையும் கேட்ட வார்த்தை தான். ஆண்டவர் சொல்றாங்க, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து. இப்போ ஆண்டவருக்கு என்னை நான் செலுத்த வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஏதோ நான் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு அப்படி வாயினால் அல்ல, இருதயத்திலே தேவன் நாம் சோதித்து அறிந்து வரும்படிக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாகில். ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒரு சகோதரன் பேரில் எனக்கு கசப்பா இருக்குன்னு இல்லைங்க வர வார்த்தை. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு நீ கண்டினா, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று கண்டினா, அவங்கள குறித்து எனக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லை, என்னால் அவங்க இடைஞ்சல் ஆகிருப்பாங்களோ அப்படின்னு நீ கண்டினா, அந்த அளவுக்கு ஒரு டிசைன் ஒரு 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 பகுத்தறிகிற ஒரு ஆவியோடு நீ உள்ள வரணும். அப்படி வந்து ஒரு காணிக்கை எனக்கு நீ கொடுக்கணும். காணிக்கைனா இதை ஆஃபரிங் சொல்லலை, உன்னை எனக்கு அப்படி படைக்கணும், அப்போ நான் ஏற்றுப்பேன் அதை. ஆனால் உன் வேலை நீ செஞ்ச எல்லாமே எவ்ரிதிங் ஓகேன்னு நீ உக்காந்துக்கிட்டு உன் வேலை ஒரு சகோதரன் கசப்பாவோ இல்லை மன்னிக்க முடியாமலாம் விட்டுருங்க, பெரிய வார்த்தை. ஒரு டிஸ்டர்ப் ஆகி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது உனக்கு உணர்வா இல்லையா? அது உனக்கு தெரியவே இல்லையா? அதை நீ பார்க்க தேவன் திரும்பி திரும்பி பேசுறாங்க. இருதயத்தில் மறைந்திருக்கிறதை காட்ட விரும்புகிறார். அன்பு கூர்ந்து ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. நீ பூரண சர்ப்பனா இருக்க விரும்பினால் மறைஞ்சிருக்க ஒன்று,
அதை கொடுக்க நீ தயாராக இருக்கிறியா? ஒரு கூட்டம் ஓடிட்டு, ஒரு கூட்டம் ஏதோ வந்திருக்கிற ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத கேட்க வந்திருக்கிறேன்னு வந்துச்சு. அப்பொழுது இயேசுவை அப்படி பெற்றெடுத்த மரியாள் போல் அந்த கூட்டம்லாம் தலை சாய்த்தி தேவனிடத்தில் வந்துச்சு. அந்த கொஞ்சம் சிறு மீதியான கொஞ்சம் கூட்டத்தை ஆண்டவர் மெருகுபடுத்துகிறார். அவருடைய சுபாவத்துக்கு ஒத்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல வெள்ளிக்கிழமை கேட்டோம். அப்படி அழைத்திருக்கிறார், நீதிமானமாக்கியிருக்கிறார், பரிசுத்தமாக்கியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். எதுக்கு? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும்படிக்கு, அப்படி ஷார்ப்பாய் மாறும்படிக்கு, ஒரு சென்சிட்டிவாய் மாறும்படிக்கு, ஒரு ஆவியிலும் ஒரு பரிசுத்தத்திலும் அசூசி இல்லாதபடிக்கு, மாம்சத்தில் எந்த ஒரு காரியம் இல்லாதபடிக்கு என்னை நான் ஒப்படைத்து அவர்களுக்குள்ளே கழுவி கொள்ளும்படிக்கு, கரை திரை ஒன்றும் முதலான எது இல்லாதபடிக்கு பரிசுத்த ஒரு மனவாட்டியாய் தேவன் என்னை தெரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறார். அதற்கு நாம் தயாராக இருக்கிற நாம் யாவரும் பவுல் போல ஒத்துப்போம். ஏதோ ஆசையாய் தொடர்ற ஆண்டவரே, உம்மை ஆதாயப்படுத்தி கொள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை அப்படி ஒரு எனக்கு உணர்த்தி அந்த உணர்த்துதலுக்கு நான் கீழ்ப்படிபடிக்கு பரிசுத்தாவை எனக்கு தாங்க. அப்படி ஒரு விருப்பத்தையும் செய்கையும் எனக்குள்ளே உண்டு பண்ணுங்க. என் இருதயத்தில் ஊற்றுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை நான் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ உதவி செய்யும். இங்கே உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாகில். என் மேலே ஒருத்தவங்க மேலே குறைவு இருக்குது அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது இதுதான் இருந்தாக்கா அப்படியே போய் சாரி பிரதர் என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு போய் நம்ம கேட்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறாங்க. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து அந்த காணிக்கையை செலுத்து. அப்படிதான் தேவன் நம்மை அழைக்கிறார். அது எப்போ நமக்கு சாத்தியமாகும்னா, நம்முடைய இருதயத்தை நாம் பார்க்கும்படிக்கு தேவன் பேசுகிறாரே, அதை மனக்கண்களெல்லாம் திறந்து ஆமாண்டவரேன்னு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம்தான். அதுக்கும் ஒரு சப்பக்கட்டு கட்டி, அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி இதனால தான் சொன்னால் தேவன் அப்படி சொல்கிறத விட்டுடுவாங்க. அப்போ ஒரு உணர்வில்லாத இருதயம் வரும், அது இருள் அடைஞ்சிருக்கும், அது எல்லாம் தெரியும், ஆனால் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தாது. அப்படி நம்ம ஒருபோதும் போகாதபடிக்கு தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை வாங்கி சாப்பிடும்படிக்கு அவருக்குள்ளே அடங்கியிருப்போம். தேவன் தாமே நம்ம உயர்த்துவாங்க. அப்பம் பக்க நாம் வந்திருக்கிறோம். அர்த்தத்துடனே நாம் அப்பம் பக்கிறது தான் நல்லது. இது கட்டாயம் அல்ல, இது எந்த நிர்பந்தமும் நம்ம மேலே இல்லை. ஒரு சிலர் ஒரு நிர்பந்தம், இந்த கத்தோலிக்க சபைகள்லாம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்பம் பக்கலாம், அது ஒரு பெரிய இது மாதிரி யோசிக்கக்கூடாது. அப்பம் பக்காமல் போங்கன்னு சொல்லலை, ஒரு பொறுப்பை நாம் உணரணும்னு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இருபத்தி 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய். ஆண்டவரை நினைக்கிறது தாங்க அப்பம் பக்தி. என்னத்தை தான் ஆண்டவர்கிட்ட நினைக்கணும்? ஆண்டவரை என்ன நினைக்கணும்? இப்போ ஏதோ பாவம் புண்ணியம் பார்த்து இந்த 100 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு 100 ரூபாயை கொடுத்து பொழைச்சிட்டு போன்னு விட்டா மாதிரி இல்லை. நன்மை செய்தவர் தான் ஆண்டவர், தன் ஜீவனையே நமக்கு கொடுத்தவர். ஒரு சிலர் அப்படி விளங்கிக்கிறோம், சரிப்பா பாவம் நீ இந்த 100 ரூபா அப்படி வச்சுக்கோ அப்படின்னு எதையோ கொஞ்சோண்டு கொடுத்து விட்டது மாதிரி நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோமா? அல்லது தேவன் தம்முடைய குமாரன் தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார், முழுசும் தன்னையே எனக்காக கொடுத்தார், என் பாவங்களுக்காக, என் ரட்சிப்புக்காக, நான் நரகம் செல்லக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்லாம் அவருடைய மரணத்தை நாம் விளங்குகிறோமா? ஆழமாக எப்படி அவரை நினைவு கூறுகிறோமா? அவரை நினைவு கூர்ந்தால் நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அப்படித்தான் நினைவு கூறணும். பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீ நினைவு கூறுங்கள். எப்படி சகித்தார்? அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம், அப்படியே யாரோ அப்படியே காரில் கொண்டு நீங்கள் விட்டாங்க, ஏறி அப்படியே வந்தோம். இப்போ போகும்போது ஏசி காரில் ஏற்றிட்டு போகிறதில்ல, இந்த பஸ்ஸை பிடிச்சி வர்றதில் அந்த கண்டக்டர் படுத்தின பாடு
பஸ்ஸுக்கு காத்து நின்னது, வந்த மனம், வீடு, சம்பாத்தியம், பிள்ளைகள், அக்கம் பக்கம், பல சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், மனசில் எழும்புகிற எண்ணங்கள், மனுஷரை பற்றிய எண்ணங்கள், சுயநீதி, எப்போ பார்த்தாலும் சபைக்கு வந்தால் ஒரு மாதிரி இருக்குது மனசு. இங்கே வந்த உடனே ஒரு மாதிரி ஒரு மூடுக்கு வந்துடணும். இங்கே அந்த படியில் ஏறின உடனே அலட்ரா அந்தோணின மாதிரி ஒரு மூடுக்கு வந்துடுறேன். இதை விட்டு இந்த 4 படி இறங்கி விட்டு அந்தாண்ட ரோட்டுக்கு போயிட்டா சைலண்ட் மோடா, அந்த சைலண்ட் மோடை எடுத்து விட்டுருவோம், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவரை நாங்கள் மறதி உள்ளவர்கள், கேட்குறத மறக்கிறவங்க தான். உங்களை நினச்சிக்கிட்டே இருக்க முடியல, நினைவு கூறுங்க, நினச்சிக்கிட்டு இருங்கன்னு நான் நினைக்கவே மாட்டேன்றேன் ஆண்டவரை. காலையில் எழுந்தா நைட்டு உப்பு இல்லாத சாப்பாடு தான் ஞாபகம் வருது. நைட்டு செஞ்ச மாதிரி செஞ்சிடாத. எப்படி எப்படி குற்றஞ்சாட்டு அழகாக நாசுக்காக இருக்க. நைட்டு செஞ்ச மாதிரி இப்போ காலையிலேயே செஞ்சிடாத. அப்போ இந்த காலையில் முதவி காலையில் எந்திரிச்சு எப்படி எழுந்திருக்கணும்? ஆண்டவரே, உப்போ புள்ளியோ சாப்பிட்டேன், வாந்தி வரல, மயக்கம் வரல, வைத்தால போல் நல்லபடியாக காலையில் எழுந்துட்டேன், சோத்திரம். இப்படிலாம் நமக்கு என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க? நைட்டு செஞ்ச மாதிரி இப்போ செஞ்சிடாத. அப்படியா? இவ்வளவு மோசம். நம்ம சும்மா இல்லை, நான் நம்ம சொல்கிறது நம்மளை குறைபடுத்தலை. நம்முடைய பாவம் அவ்வளோ வேறு ஊனுது, அவ்வளோ வேரூனி போன மக்கள். நாம் நினைக்கிறோம், அப்படி நினச்சிக்கிறோம், நம்மளை பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நம்ம அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறோம். அந்தாண்ட போன வேற மாதிரி. அவ்வளவு இழிவான மக்கள். நம்ம யாரை நினைக்கணும்? நமக்கு விரோதமாய், பாவிகளால் விரோதமாய் செய்யப்பட்ட எவ்வளவு பெரிய விபரீதங்களை சகித்த அவரை யாருக்காக சகித்தாங்க? எனக்காக சகித்த அவரை நான் நினைக்கணும். எனக்காக சகித்தவரை நான் நினைத்தேன்னா அவருக்காக நான் சகிப்பேன். எனக்காக ஒன்று செய்தவரை நினைத்தால் அவருக்காக நான் ஒன்று செய்வேன். எனக்காக அடிக்கப்பட்டவரை நான் நினைத்தால் அது எந்த அடியும் வாங்கிக்குவேன். அது வார்த்தையினாலேயோ அல்லது எப்படியோ வாங்கிக்குவேன். அவர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்க. அவரே நினைத்துக்கொள்ளணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது எப்படி உங்களுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன் இந்த மரணத்தை என்பார். ரத்தம் என்ன நினைக்கணும்? ரத்தம் வேர்வை நாளங்கள் வழியாக அப்படி போயிடுது. உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட மரணத்துக்கு நான் கொடுத்த விலை. அப்படி அவர் சொல்லி இல்லை, நம்மகிட்ட சொல்லி காட்டிட்டு இருக்காங்களா? உனக்காக நான் இப்போ வேர்வை சிந்தி ரட்சித்தேன் தெரியுமா? தாய் வேணா சொல்கிறாங்க. 10 மாதம் உன்னை பெத்தண்டான்னுக்கிட்டு அவர் அப்படியே சொன்னாங்க. எப்போமாவது நம்மளை பார்த்து, உனக்காக நான் எவ்வளவு ரத்த வேர்வை நிலத்தில் சிந்தி உன்னை நான் ரட்சித்தேன். அப்படியா? சைலண்டாக இருக்காங்க. அவமானப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், மறுதளித்தாலும், அவரை மறந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை ரட்சிக்கிறது இல்லை. திரும்பவும் வந்து ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நம்மளை ரட்சிக்கிறார். அன்பு கூர்ந்து நம்மளை ரட்சிக்கிறார். அவரை நினைவு கூறுவோமா? அடுத்து போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை. நேற்றைக்கு கூட யோசனை அப்படிதான். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசு. இன்னைக்கு காலையில் எப்படி பார்த்தாங்க எல்லாரையும் ஆண்டவர்? சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. புது கிருபை நிறைந்ததாய் புது கிருபையோடு என்னை பார்த்தார், புதுசாக பார்த்தார். நான் எப்படி அவரை பார்க்குறேன்? நான் எப்படி பார்க்குறேன்? என்னத்தையோ குரு 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 குருன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர். புது உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. புது உடன்படிக்கை என்ன? எபிரேயர்கள் நிருபம். புது உடன்படிக்கை இரத்தத்தினால் எப்படி பண்ணாங்க? என்ன பண்ணியிருக்காங்க? சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும், 11ஆம் வசனம், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அப்பா என்று அறிந்து கொள்வார்கள். தகப்பனே, உங்கள் குமாரனுடைய ஆவி எனக்கு தந்தவரே, தகப்பனே, தாய் மறந்தாலும் மறக்காதவரே,
இயேசுவை போல அப்பா பிதாவே என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு எவ்வளவு இளைப்பாறுதலாய் ஒப்பு கொடுத்தாரோ அந்த ஆவியை எனக்கு தந்தவரே, நம்பிக்கையின் ஆவியை தந்தவரே. அறிவான் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று, அப்பாவை அறிந்து கொள் என்று ஒருவன் அவன் அயலானுக்கும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏன் போதிக்க வேண்டியதில்லை? கவனிக்கிறீங்களா? ஏன் போதிக்க வேண்டியதில்லை? நான் அவங்களோட அக்கிரமங்களையும் அவர்களோட அநியாயங்களையும் ஏனெனில் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நான் நினையாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? அதான் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை என்ன? புது உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்காங்க? படிங்க அந்த வசனத்தை. இல்லை, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய், புது உடன்படிக்கை இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை பண்ணினாங்க. இது புது உடன்படிக்கையின் ரத்தம். என்ன புது உடன்படிக்கை பண்ணினாங்கன்னா, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, கேட்டாலும் கேட்காட்டாலும் மன்னிச்சவங்க ஆண்டவர். யாராவது ஆண்டவரே உங்களை குத்திட்டோம் மன்னிச்சுக்கன்னு கேட்டாங்களா? குத்துனவங்களாம் இல்லையா? ஒருத்தர் வந்து கேட்கல. அப்போ நான் கேட்காட்டில் மன்னிப்பாரான்னு தானே வர்றீங்க? அப்படி இல்லை, அப்படி சொல்ல வரல. நான் குத்துனாங்களா இல்லையா? ஈட்டியால் அடித்தாங்களா? துப்புனாங்களா? வாரினால் அடித்தாங்களா? முள்முடி சூட்டினாங்களா? என்னமெல்லாம் அவமானப்படுத்தினாங்க. இயேசுவே உங்களை நாங்கள் தப்பு பண்ணிட்டாங்களா, மன்னிச்சிருங்கன்னு கேட்ட பிறகு தான் சிலுவையில் மன்னிச்சாரா? இல்லையா? ஒருத்தரும் கேட்கல. நாங்கள் செய்கிறது சரின்னு தான் போயிட்டு இருந்தாங்க. கேலி கிண்டல் பரியாசம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னி. அப்போ அவங்களுக்கே மன்னிச்சிட்டாரா? இப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளா? சொல்லுங்கள். நம்மோட ஒரு புது உடன்படிக்கை எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு மன்னிச்சிட்டாங்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு எல்லாருக்கும் மன்னிச்சிட்டாங்களா? மன்னிச்சிட்டாங்கன்னா இப்போ எனக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு பிள்ளைக்கு நம் வழங்கலை. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். நம்ம அப்படித்தான் ஆண்டவரோட அன்பை ஆழமாய் வழங்கிக் கொள்ளணுங்க. மூணாம் வசனம் வாசிக்கிறேன். 8ஆம் வசனம். நாம் 5:8, ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து எப்போ மரித்தாங்க? முழங்காலில் நான் நின்று பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பண விஷயத்தில் உண்மையாக நான் இருந்தேன். சிலர் சொல்கிறது உண்டு, ரட்சிக்கப்படாதவங்க, நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே சினிமா பார்க்க மாட்டோம், நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை. நீ ரட்சிக்கப்படலை. ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இல்லைன்னா வாயிலிருந்து இப்படி எண்ணமே வராது. பாவியாக இருக்கிறதுக்கு பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. பாவமாய் பிறந்திருக்கிறோம், அதுதான் பாவி. பாவின்றது பாவம் செய்து பாவி ஆகலை, பாவமாய் பிறந்திருக்கிறதே பாவி. அதுதான் உண்மை. பாவம் செய்ததுனாலயா பாவியானோம்? இல்லை, பாவியாக பிறந்ததுனால பாவம் செய்கிறேன், அவ்வளோதான். நான் பாவி. நான் பாவம் செய்யலைன்னா, ஒன்றுமே செய்யலைனாலும் நான் பாவி. அதுதான் உண்மை. தாவீது சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பாவத்துக்கு கண்டுபிடிச்ச பிறகு தாவீது சொன்னது என்ன? எத்தனை பாவத்தை ஆண்டவரே நீங்கள் சொல்லுவீங்க? இதை தவிர எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. ஏன்? நான் பிறந்ததே பாவத்தில், என் தாய் என்னை கற்பம் தெரித்தாள். அப்புறம் அந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம்னு சொல்லியிருக்க என்ன இருக்க முடியும்? நானே பாவி. நம்ம பாவங்களை மன்னிச்சாருங்கிறது மட்டும் இல்லை கிறிஸ்தவ வாழ்வு. பாவியான என்னையே மன்னிச்சிட்டாரு. ஒரு சிலர் பாவங்களை மன்னிச்சாருன்னு யோசிக்கிறோம், நம்மையே மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா தமிழ்? நம்மையே மன்னிச்சிட்டாங்க, நம்முடைய பாவத்தை மட்டும் இல்லை, டோட்டலாக பாவியான என்னையே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அப்படித்தான் இருக்கு. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தின, விளங்க பண்ணினாங்கன்னா என்னென்னு விளங்கிடும், வெளிப்படுத்தினாடு, பகிரங்கமாக்குறாங்க. இப்படி இருக்க, எப்படி இருக்க? தேவன் அன்பை நம்மேல் விளங்க பண்ணி இருக்க, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, விளங்க பண்ணியிருக்க, நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாகி அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். அதிக நிச்சயம். இப்ப எப்படியெல்லாமோ தீமைகளையும் பாவங்களையும் செய்த மக்களை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களை மன்னித்து விட்ட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நினைக்காமல் இருப்பேன். நான் உங்களோட புது உடன்படிக்கை பண்ணுகிறேன்.
நான் அப்படி தாங்க படித்து உற்சாகமாக அப்பம் பக்கம் வந்திருக்கிறேன். அடுத்து, ஆகையால் நினைவு கூர்ந்திருக்கிறோம் நாம். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். எனக்காக மரித்தார், அவருக்காக நான் வாழ்வேன். அதுதான் மரணத்தை தெரிவிக்கிறதா என்ன? ஏசு எனக்காய் மரித்தார், ஏசு எனக்காய் மரித்தார்னு சொல்லிட்டு அலையிறதா? அதான் சுவிசேஷம் இல்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். சுவிசேஷம் என்ன? இப்படி எனக்காக ஒருவர் மரித்தார் என்று நான் அறிந்திருக்கிறதுனால அவருடைய மரணத்தை நான் எப்படி தெரிவிக்கிறேன்? 15ஆம் வசனம், 14 இருந்து படிக்கிற 2 கொரிந்தியர் 5, 14, 15. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தில்லாமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்த மக்கள், அப்பம் பக்கம் வந்திருக்கிற மக்கள். அப்பம் பக்கிற மக்கள் வேற எதையோ நிதானிச்சுட்டு வந்தவங்கல்ல. அப்பம் பக்கம் வந்திருக்கிற மக்கள் ஒன்றை நிதானிச்சிருக்கிறாங்க. என்ன நிதானிச்சிருக்கிறாங்க? வாழுகிற நான் எனக்காக வாழக்கூடாதுங்கிறதுக்காக கிறிஸ்து எனக்காக மரித்தார். கிறிஸ்து எனக்காக மரித்ததுனாலே நான் அவருக்காக வாழணும். அவர் நான் மரிக்க வேண்டிய இடத்துல மரித்ததுனாலே அவர் வாழ வேண்டிய இடத்துல நான் வாழணும். ஆமென். அப்படிதான் விளங்கிக்கணும். அவர் நான் மரிக்க வேண்டிய சிலுவையிலே அவர் எனக்காக மரித்ததுனாலே அவர் வாழ வேண்டிய அன்னாட வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பார்? வேலை ஸ்தலத்தில் எப்படி வாழ்ந்திருந்திருப்பார்? அவர் ஒரு மனைவியாக இருந்தால் எப்படி இருந்திருப்பார்? சும்மா குளிருக்கு உட்காந்துருக்கிறது இல்லை, உட்காந்து நிதானிக்கிறது. வீட்டில் உட்காந்து ஒரு மனைவியாக இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? இப்படியா பேசியிருப்பாங்கன்னு நிதானிக்கிறது. நான் மரிக்கணும். ஒரு புருஷனாக இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? இயேசு இருந்தால் இப்போ எப்படி செய்திருப்பார்? எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய சிந்தையை ஆக்கிரமிக்க வேண்டியது. ஆண்டவரே, ஒரு மனைவியாக இருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம், சபைக்கு வந்தேன்னு சொல்கிறோம், பாடுறோம், எல்லாம் ரைட். ஒரு வாலிபனாக இருந்தால் ஏசப்பா எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு வாலிப பொண்ணாக இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நான் நிதானிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யும். இப்போ நீங்கள் வாழ்ந்தால் எப்படி வாழ்வீங்க? எனக்காக மரித்தீங்களே, உங்களுக்காக நான் வாழட்டும். எங்கே வாழுகிறது? இங்கே இல்லை, இந்த 2 மணி நேரம் இல்லை. வேலை ஸ்தலங்களில் போய் கேட்டு பாருங்கள். நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் இல்லை. முரட யாரை வந்து பேச முடியும்? பேசவே பயமாக இருக்கும். எதையா கேட்பா? நம்ம சொன்ன கேட்குறாளா? கேட்டு பாருங்க அவங்கள. நான் என்ன கேட்டு பார்த்து தான் சொல்கிறேன். கேட்டு பார்க்கணும். நம்ம அப்படி ஏசு இருந்தால் இப்படியா இருப்பார்? யாருமே அண்ட முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாது. தான் தோன்றி ஆனால் சபைக்கு போகிறவர் நீதிமான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நம்ம நீதிமான் நினச்சிக்கிட்டு அங்கே யாருக்குமே இணங்கிறது இல்லை. கேட்டு பாருங்க உங்கள் வேலை ஸ்தலத்தை இணக்கமாக இருக்கமான்னு. ஒருவர் நம்மகிட்ட வந்து இணக்கமாக நம்ம தவிர சொல்ல முடியுமா? அத்தை பக்கத்துலேயே போக முடியாது. உங்கள் சபைக்கு வர எப்படி? அப்படியா? நாம் சிந்திக்க வேண்டியது, இயேசு இந்த வேலை ஸ்தலத்தில் தான் எப்படி வந்துருவாங்க? நீர் வாழ வேண்டிய இடத்துல நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எனக்காக மரிச்சிங்க, நீங்கள் வாழ வேண்டிய இடத்துல நான் வாழுகிறேன். வாலிபர்கள், இந்த ஃபோன் அடிக்ஷன், ஃபோன் நல்லது, அதாவது எப்படி சொல்கிறது, ஃபோன் மொபைலில் நான் வந்து இதாக இல்லை, எனக்கு அதில் அடிக்ஷனாக இல்லை, அல்லது நான் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம்ல. இந்த மொபைலை சும்மா வாலிபர்களெலாம் யோசித்து பாருங்கள். உங்கள் மொபைல் அப்படியே தூக்கி அப்படி போட்டு போயிடலாமா? சகோதரிகள், சகோதரர்கள், வாலிபர்கள், உங்கள் மொபைல் அப்படியே வீட்டில் போட்டு போயிடலாமா? யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாமா? அப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னு அர்த்தம்.
மனைவி எப்படி இருக்கீங்க, அதையே எடுத்தீங்க எப்படியா? நீ 10 நாள் வச்சுக்க, உன் ஃபோனை நான் 10 நாள் வச்சுக்கன்னு வச்சுக்கலாமா? எல்லா விஷயத்திலும் அப்படி பண்ண முடியாது. சபையில் ஊழியம் செய்கிறோம், சபையில் ஒரு சில ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம், ஒரு சில காரியங்கள் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு மனைவி பார்த்து அதை அப்படியே போட்டுரும். அது நமக்கு தேவையில்லாது. அது சகோதரர்கள் அனுப்பியிருக்காங்க, யாரோ பேசியிருக்காங்க, ஓகேன்றலாம். பாக்கியெல்லாம் அப்படியே கிடக்கணும். அதுதான் நான் மொபைல்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் இப்போ இருந்தால் எப்படி இருப்பார்? மொபைல் அவர் வாழ்கிற இடத்துல நம்ம வாழ வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் பிறந்தோம்னா என்ன அர்த்தம்? வாழ வந்திருக்கோம்னு அர்த்தம். ஒரு பிறப்பு பிறந்து வாழ வந்திருக்கோன்னு அர்த்தம். செத்து கிடந்த நாம இப்போ பிறந்திருக்கோம், வாழ வந்திருக்கோம். யாரை போல வாழ வந்திருக்கோம்? கிறிஸ்துவை போல. அவர் நமக்காக மரித்தார். அவர் வாழ வேண்டிய இடத்துல இப்போ நான் வாழுகிற ஆண்டவரேன்னு நான் வந்திருக்கேன். அப்படி தான் எழுதியிருக்கு. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைக்கும்படிக்கு இந்த வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அப்பம் பக்கம் வந்திருக்கான். குறைவுகள் இருக்கலாம், அனுதினமும் நான் மனம் திரும்பும். எல்லா ஆண்டவரே, நீங்கள் பிழைக்க வேண்டிய இடத்துல பிழைக்காமல் அவமானப்படுத்திட்டேன். நீங்கள் பிழைக்க வேண்டிய இடத்துல நான் பிழைச்சிட்டேன். உங்களை காட்ட வேண்டிய இடத்துல நான் என்ன காட்டிட்டேன். நான் மறிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மறிச்சிங்க. ஆனால் நீங்கள் வாழ வேண்டிய இடத்துல பழையபடி நான் உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டேன். நான் வாழலை. நான் வாழணும் ஆண்டவரே, என் மேலே கிருபை ஆயிரும். மன்னியும் ஆண்டவரே, நான் உங்களை போல் வாழ்ந்து காட்ட எனக்கு உதவி செய்யும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கலாத்தியரில் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில். நம்ம சில நேரங்களில் சத்தியங்களை புரியாமலே நாம் குழம்பிக்கிட்டு இருக்கோமோன்ற பயமெல்லாம் எனக்கு இருக்குங்க. அடிப்படையாக சுவிசேஷமே புரியாமல் ஒரு நல்ல தெளிவான ஆரோக்கியமான 1 2 3 4 5 6 7 வராமல் நமக்கு தெரியாமலே நம்ம குழம்பி சுற்றி கிடக்கிறோம்னு யோசனை இருக்குது. இந்த வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக தேவன் செய்திருக்கார். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அரைஞ்சிட்டார். இனி நாம் பிழைக்க வேண்டாம்னு ஆக்கியிருக்காங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அவர் சிலுவையில் அரைஞ்ச போது என்னுடைய பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. வேதத்தில் எழுதியிருக்கு எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமரில் அப்படித்தான் எழுதியிருக்கு, எண்ணிக்கொள்ளுங்கள். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதுன்னு நீங்கள் எண்ணிக்கிங்க. நம்ம யாரும் பார்க்கல, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் விசுவாச வாழ்வு. என் பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைய சோதிக்கப்படுகிறோம். இந்த பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. இனி நான் இல்லை. நான் இப்போ பதிலுக்கு பதில் இல்லை. நான் தீமைக்கு தீமை பேசக்கூடாது. இந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட இப்போவும் சிலுவையில் அறைய நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நான் பிழைச்சேன். இது விசுவாச வாழ்வு. எதையுமே பார்க்கல, இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் நாம் விசுவாசித்து அடைஞ்சிருக்கிறோம். நம்ம நீதி செஞ்சு இங்கே ஒரு நீதிமானம் இல்லை. அதனால தான் அப்படிப்பட்டவர்கள் சிலிப்பிக்கிட்டு இருக்குது தலை. எப்படி தப்பாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த செய்து 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 நீதிமானவங்களால் சும்மாவே இருக்க முடியாது சபையில். ஒன்று சபைக்கு வந்தாலே வேஸ்ட்டாகவே அவங்க தங்களை ஆக்குவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாம் செய்யலாம். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறது தப்பா தப்பு இல்லையா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. 6 நாள் உபவாசிக்கலாமா? உபவாசிக்கலாம், தப்பு இல்லை. தசமபாகம் கொடுக்கலாமா? தப்பு இல்லை. காணிக்கையெல்லாம் கொடுக்கலாமா? தப்பு இல்லை. எல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. என்ன தான் தப்பு? அப்போ என்ன தான் அவன் தப்பானா? இப்போ வந்துருச்சா நான் யாரை சொன்னேன்னு? யார்? ஒரு பரிசேயன். அவன் என்ன தான் தப்பு பண்ணணும்? அப்போ உபவாசித்தது தப்பா? இன்னும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், சும்மா சொல்லுங்க. காணிக்கை கொடுத்தது தப்பா? அப்போ என்ன தான் தப்பு பண்ணிட்டான்? தன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு அவங்கள போல நான் இல்லை நான் அப்படின்னு சுயநீதிக்கு வந்துட்டான். அவ்வளோதான் தப்பு. பாத்திரத்தை பள்ளியை பிடிச்சி போட்டுவிட்டான். நல்லா குழம்பாக்கி நம்ம கேட்டிருக்கோம். ராஜா வெள்ளிக்கிழமை சொன்னார், இப்போ ரீசெண்டாக கேட்டேன் செய்தின்னு. நல்ல குழம்பெல்லாம் ஆக்கி வச்சு அதில் பள்ளியை பிடிச்சி போட்டு வாந்தியும் வைத்தாலே எல்லாம் போய் பேர்ன் ஆகி பழையபடி ஆரம்பிக்குது கிறிஸ்தவ வாழ்வை. அப்புறம் பழையபடி சுயநீதியில் மேலே ஏறி
எல்லாரையும் துப்பி எல்லாரையும் கை நீட்டி அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு சுயநீதியில் நினச்சிக்கிட்டு அப்புறம் பள்ளியை பிடிச்சி அதில் போட்டு பழையபடி வாந்தி வைத்தால போய் பழையபடி தேறி இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையே இப்படி இருக்குது. எப்போ பார்த்தாலும் நோஞ்சானாவே இருந்துக்கிட்டு தேரவே மாட்டேங்குது. ஏன்? நல்லா ஆக்கி பள்ளியை பிடிச்சி போட்டு சாப்பிட்டு பழையபடி நல்லா ஆக்கி பள்ளியை பிடிச்சி போட்டு சாப்பிட்டு சுயநீதி எல்லாம் செஞ்சு கடை சுயநீதி அதை முழுங்கி பழையபடி கீழே போய் டவுன் ஆகி 4 நாள் சலையின் ஏற்றி அப்புறம் கொண்டு வந்து சேர்த்து அப்புறம் நல்லா மீன் குழம்பு வச்சு அதில் ஒரு பள்ளியை பிடிச்சி போட்டு சுயநீதி பழையபடி அதை தின்னு அப்புறம் ஆஸ்பத்திரியில் 4 நாள் அட்மிட் ஆகி அப்புறம் வீட்டுக்கு வந்து சலையின் ஏற்றி வீட்டில் 4 நாள் வந்து படுத்திருந்து 10 நாளைக்கு பிறகு சிக்கன் ஆக்கி நல்லா ஆக்கி அதில் என்ன ஆகுது? சுயநீதி நம்முடைய நிம்மதியை கெடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குருடாக்குது. சுயநீதிக்காரர்களால் பிறரை நியாயம் தீர்க்காமல் இருக்கவே முடியாது. சுயநீதிக்காரர்களால் கசப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. சுயநீதிக்காரர்கள் தங்களுடைய கசப்பை நியாயப்படுத்த தங்களுடைய நியாய தீர்ப்பை நியாயப்படுத்த காரணங்களை தேடிக்கிட்டே நம்ம இருப்போம். யாராவது குற்றம்னா நான் நியாயம் தீர்த்தது சரிதாங்கிறதுக்கு காரணங்களை தேடிக்கிட்டே இருப்போம். நம்முடைய குற்றப்படுத்துறதுக்கு காரணங்களை தேடிக்கிட்டே இருப்போம். நம்முடைய கசப்பை நியாயப்படுத்த மற்றவங்கள்ட்ட அதிகமான காரணங்களை தேடிக்கிட்டே இருப்போம். அவங்க தான் சுயநீதிக்காரர்கள். நான் வாழக்கூடாது ஆண்டவரே, நான் சாகட்டும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடு, நான் சுயநீதியை அப்படி வேண்டாம், எனக்காக நீங்கள் என்ன செய்தீங்கன்னு தெரியும், என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை ஆண்டவரே, இப்பவும் நான் அப்பம் பக்கம் வந்திருக்கிறேன், உண்மை நான் நினைவு கூறுகிறேன். என்னை ஆக்கினுக்குள்ளாய் தீர்க்காதவரே, என்னை குற்றம் சொல்லாதவரே, என் பாவங்கள் அக்கிரமங்களை நினைக்காத இருக்கிறவரே, நானும் பிறரை நினைக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படி வந்துடுவோமா? என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீங்கள் நினைக்காது போல நானும் பிறருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைக்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போ அப்பம் பக்கம் அப்படி வர்ற ஆண்டவரே, அப்படி வரலாமா? நினச்சிட்டு வர போகிறோமா? அப்படின்னா அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறலன்னு அர்த்தம். இப்பவும் நம் தலைகளை வணங்கி எழுந்து நின்று, ஆண்டவரே உம்மை நினைவு கூறுகிறேன், உம்முடைய மரணத்தை நான் நிறைவு கூறுகிறேன். பாவிகளால் தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட இவ்விதமான விருதிகளை சகித்து உண்மை நான் நினைவு கூறுகிறேன். எல்லாரையும் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. மன்னிப்பு கேட்கணும்னா நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஆண்டவரே. கேட்ட மாதிரி என்னால் யாராவது இடரல் அடைந்திருந்தால் நான் போய் ஒப்புரவாகிறேன் ஆண்டவரே, ஒப்புரவாகிறேன். நான் ஒப்புரவாகாத வரைக்கும் என்னுடைய சபை கூடுதல் வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிரயாசம் உமக்கு ஒன்றும் இல்லை, போய் சொன்னீங்களே போக மாட்டேன்றேன். என் மனம் கடினமாக இருக்குது, என்னை மாற்று, என்னை மன்னியும். எங்கே இருந்து தூக்குனீங்க, எவ்வளவா மன்னிச்சிங்கன்னா எனக்கு மறந்துடுச்சு ஆண்டவரே. என்னுடைய சின்ன 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 நீதியெல்லாம் எனக்கு எவ்வளோ பெருசாகப்படுது. என்னுடைய ஜெபம், வேதம் படிப்பு, என்னுடைய காரியங்கள்லாம் எனக்கு எவ்வளவோ பெருசாகப்படுது. இம்மேல கிருபையாயிருமா, திரளாய் மன்னித்தீர், நானும் மன்னிச்சிருக்காங்க. இருதயத்தில் மற்றவர்களை பற்றி எந்த சிந்தனை எனக்கு வேணாம் ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பாவி என்ற உணர்வோடு நான் வந்திருக்கிறேன். என்னை ஆசிரியர் கழுவப்பட்ட பாவி நான், அந்த உணர்வோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அதை செய்ய முடியாதவன் நான். அது எனக்கு தெரியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு அளவில்லாமல் தாங்க. எல்லாரும் அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் அங்களும் ஆவி எங்கள் மேல் ஊற்றுகின்ற நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வாய் திறந்து எல்லாரும், ஆண்டவரே உம்முடைய ஆவி அளவில்லாமல் எங்களுக்கு தாங்க. நீர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ நாங்கள் அப்பம் பக்கம் வந்திருக்கோம். எங்களுக்காய் மரித்து உங்களுக்காய் நாங்கள் பிழைக்கட்டும். எங்கள் மேல் கிருபை ஆயிரும். தயவு உற்சாகப்படும். யாராவது ஒருவர் அப்பத்துக்காய் நம்ம ஜெபிக்கலாம், ஒருத்தர் ரசத்துக்காய் ஜெபிக்கலாம்.
நேரத்தில் உங்களை நாங்கள் நினைவு வருகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்தீரோ ஆண்டவரே, அதை போல நாங்களும் ஆண்டவரே உண்மை போல உமக்குள்ள நாங்கள் ஒழுங்கிருக்கிறோமே, எங்களை உமக்குள்ள நீர் வைத்திருக்கிறீரானவே. ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் இருக்கிறீரானவே. ஆண்டவரே, உமக்குள்ள நாங்கள் காணப்படுகிற ஆண்டவரே